சித்தத்தின்படி அவன் டைரக்ஷன் கொடுக்கிறது. வாழ்றது நம்ம. கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கிறது நம்ம. எவனோ ஒருத்தன் குடிகாரன் டைரக்ஷன் கொடுத்து நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம அந்த சம்பாத்தியத்தை வீணாக்க வைக்கிறது இன்னொருத்தன். அப்படி தானே நடக்குது. ஸ்தோத்திரம், அப்படி தானே நடக்குது. அப்போ உலகத்திலிருந்து நம்மை பிரித்தார். பிரித்ததின் நோக்கம் என்னன்னு கேட்டா, பிரித்தவருக்காகவே பிரிந்தவனாக வாழ வேணும். பிரிந்தவனை போல வாழக்கூடாது. இதை சொல்லி அதை சொல்லி கூத்தடிச்சு உங்களை இன்பமாக்கிறது காட்டிலும் கடைசி நாளுடைய எச்சரிப்பை சொல்றது எனக்கு லாபம் என்று எண்ணுகிறேன். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நாம் செஞ்சுட்டு வந்த பாவத்தை பாஸ்டருக்கு கர்த்தர் தெரியப்படுத்திட்டார்னா செத்தோண்டா. நிறைய பேர் ஜெபிச்சுட்டு வருவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மானம் போயிடும். அது என்னவோ தெரியல, கர்த்தர் ரொம்ப நல்ல ஜென்டில் காட், அவர் சொல்லவே மாட்டார். யார் எவன் அப்படியே பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நான் அப்படி வந்தால் உங்களுக்கு தெரியாதுல்ல. தம்பி தான் முதல்ல வந்தான், என்னை கூப்பிட்டு வந்தான் ஆண்டருக்குள்ள. கடைசியில் அவன் இல்லை, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். நானா உன்னை நினச்சிட்டு இதுதான் நினச்சிருந்தேன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். சம்வேர் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் பிளாக்ட். அவர் ஜாலியாக நடத்திட்டு போட்டோம். அவர் அப்பா, அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது பையா. தெர் இஸ் அ ப்ரோட்டோகால். யூ cannot violate the protocol of God. However much you do, you will never succeed in that. எந்த நேரத்தில், அது தூங்குற நேரம், வீட்டில் இருக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், வெளியில் வேலை செய்கிற நேரம், போகிற நேரம், ஸ்கூட்டரில் போகிற நேரம், பஸ்ஸில் போகிற நேரம், எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு பாயிண்டில் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி உங்கள் மனசு சொல்லிடுச்சுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஃப்ரீயாக கர்த்தர்கிட்ட நீங்கள் மூவ் பண்ணலாம். உங்கள் ஜெபங்கள் அவ்வளோ ஈஸியாக கேட்கப்படும். தடைகள் இல்லாமல் ஜெபம் மேலே போகும். ஆமே. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு காரியம், தெய்வமே உங்கள் வசனத்துக்கு நான் நடுங்கி என்னோட கூட இருக்கிற சில ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, ஐயா ஸ்தோத்திரம், என் ஜனங்கள், நானும் என் ஜனங்களும் சேர்ந்து உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் திறந்த வாசல் வச்சிருக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்துட்டோம்னா அந்த டின்னில் எண்ணெய் இருக்கிற மக்களாக மாறிடுவோம். ஐயா, இப்போ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களை குறித்து நினச்சிங்கன்னா, பாவமும் அங்கே இல்லை, பொறாமையும் இல்லை, எதுவும் இல்லை, க்ளீனாக இருக்கீங்கன்ட்டு அந்த மனசாட்சி வருமானால் தைரியமாக இது அவர் வரும்பொழுது அப்படி இருந்தால் எப்படி இருக்கு? நாலு டாபிக், 4 ஹெட்டிங். ஒன்றுலையும் இது 1 2 3 4. ஓகே, 1ல் 1A 1B 1C, 2ல் 2A 2B 2C, 3ல் இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 1ல் 1A 1B பார்த்துட்டோம். சரி, நல்லா இருக்குது. நீங்கள் என்ன 1 2 3 சொல்கிறீங்களே, இந்த 4 என்ன அப்படின்னா, இந்த 4 காரியங்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய சிறைகளை குறித்து சொல்லுது. ஒவ்வொரு 4 விதமாக இருக்கும். இது ஆவிக்குரிய சிறைகள்னா என்ன, அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து, நான் இப்போ வாழ்க்கையை வாழ்கிறது நாம தான். இந்த பூமியில் வாழ்க்கையை வாழ்கிறது நாம தான். அப்போது நம்ம அந்த பூமியில் வாழும்போது, ஆனால் அது உள்ள ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு
நம்ம வாழ்க்கையை டைரக்ஷன் கொடுத்து நடத்திட்டு இருந்தான் முற்காலத்தில். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள ஒருத்தன் உட்காந்து டைரக்ஷன் கொடுத்து நம்மளை நடத்திட்டு இருந்தான். அவன் இஷ்டப்படி வாழ நம்மளை கட்டாயப்படுத்தினான். க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ளவுஸ், சர்ஜிக்கல் க்ளவுஸோ ஏதோ ஒன்று, எந்த க்ளோவாக இருந்தாலுமே அதை அப்படி கழட்டி அப்படி போட்டிங்கன்னா அதுக்கு உயிர் இல்லை, அது பொத்துன்னு அப்படி இருக்கும், சுருங்கி இறுங்கி ஒரு மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம கையில் நம்ம 5 விரலுக்கு மாட்டி நம்ம கை விரல் அப்படி நகர்த்தணும்னா க்ளோவ் நகர்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நகர்றது உள்ள கை. கழட்டி போட்டிங்கன்னா அதுக்கு உயிரும் கிடையாது, மண்ணும் கிடையாது. அதுபோல் பேசிக்காக உங்கள்கிட்ட கொண்டு போகிறேன். நமக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் நம்ம வாழ்க்கையை இந்த க்ளவுஸுக்குள்ளே கை விட்டு கையை நகர்த்துறோம் பார்த்தீங்களா, அதுபோல் நம்மளை வாழ வச்சான். நம்மளை வாழ வச்சு எங்கே கொண்டு போகிறான்? அவன் இஷ்டத்துக்கு நம்மளை கொண்டு போனான். சுவிசேஷன் சொல்ல விரும்புகிறவர்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போனான். அவன் என்ன பண்ணான்? அப்படி அவன் அந்த பக்கம் போ, அந்த சினிமா தியேட்டருக்கு போ, இது போ, இந்த பக்கம் கல் கடைக்கு போ, இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, இப்படி போன்ட்டு பல இடங்களுக்கு நம்மளை தான் இஷ்டத்தின்படி அவன் டைரக்ஷன் கொடுக்கறது. வாழ்றது நம்ம கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கிறது நம்ம. எவனோ ஒருத்தன் குடிகாரன் டைரக்ஷன் கொடுத்து நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம அந்த சம்பாத்தியத்தை வீணாக்க வைக்கிறது இன்னொருத்தன். அப்படி தானே நடக்குது. ஸ்தோத்திரம், அப்படி தானே நடக்குது. கஷ்டப்பட்டு சம்பாத்தியத்தை கொண்டு வர்றான். சேலரியை கொண்டு வந்த பிறகு இந்த குடிகார வைன் ஷாப்பில் என்ன பண்ணுறாங்க? அவன் திறந்து வச்சு எக்ஸிபிஷன், மாயாபுரி, சேட்டன்ஸ் எக்ஸிபிஷன் ஹால். இந்த உலகம் சொல்லும்போது பல நல்ல காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. தேவன் படைச்சதெல்லாம் நன்மைக்கே. ஆனால் அதையே நம்ம அனுபவிச்சுட்டு, அந்த உலகத்தையே அனுபவிச்சுட்டு கடைசியில் சாத்தானுடைய வீடாகிய நரகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகணும்னு விரும்புகிறான் பார்த்தீங்களா? அதை நம்ம வெறுக்கணும், அதை வேண்டான்னு சொல்லணுங்கிற அறிவு நமக்கு இல்லாமல் இருந்தது. அது தெரியாது. புகைப்பிடிக்கிறது தப்புன்னு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால தெரியல. சாராயம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது தப்புன்னு அதில் என்ன இருக்குதுன்னு நினச்சேன். அது ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன். வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படி தான் நினச்சோம். அப்போது நமக்கு உள்ளே உட்கார்ந்துட்டு தப்பான போதனை செய்து, நீங்களே பேசலாம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். தப்பான போதனைகள் செய்து, தப்பான வழி நடத்தி, கண்ட இடங்களுக்கு போய் கடைசியில் நான் தான் தெய்வம்னு சொல்லி என்னத்தையும் ஒன்று காட்டி நீ கும்பிடுன்ட்டான். ஆனால் தெய்வமோ இப்படி போய்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு குறுக்கில் வந்தார். உண்மை தெய்வம் குறுக்கில் வந்தார். கண்ணை கிருபையாய் திறந்தார். இல்லை, கண்ணை கிருபையாய். நீங்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக தேவன் செஞ்சது என்ன, இதை மற்றவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். குறுக்கில் வந்தார். தப்பு என்ன? தப்பு, உனக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், மோசமானவன், அவன் பொய்யன், அவன் பொல்லாதவன், தந்திரசாலி, பழைய பாம்பு, வலு சர்ப்பம். அவன் போகிற இடம் வேற, பத்தாவதுக்கு உனக்குள்ளே உட்காந்துட்டு உன்னையும் கூட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. கிருபையாய் கண்களை திறந்த தெய்வம். அவனை தூக்கி தூர போட்டு இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு மனசையும் கொடுத்து, ஒரு விருப்பத்தையும் கொடுத்து, ஹல்லேலூயா, அவருடைய கிரேஸ், கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டி கொடுத்து, இனி அவனை துரத்துன்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நம்ம தான் எடுக்கணும். வாழ்றது நம்ம தானே. நம்ம யாருக்கு எஸ் சொல்றோமோ அதுதான் உள்ள இருக்க முடியும்.
நம்ம ஒருத்தருக்கு நோ சொல்லிட்டா உள்ள இருக்க முடியாது. ஸோ எவ்வளவு பொல்லாதவன் என்பதை காட்டி நோ சொல்ல வச்சு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்தது. பிசாசுகள் வெளியிலே போன உடனே தேவன் உள்ள வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இனி அவர் நினைக்கிறபடி நம்மளை, அதே கிளவுஸ் தான், முன்னால் இருந்த கை வேற, தாராளமா சொல்லலாமே நீங்க. இப்போ இருக்கிற கை வேற, இப்போ இருக்கிற கையோ தேவனுடைய கை. அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நடத்துகிறார்? நீதியின், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன செய்யுதுன்னா, முன்னமே நான் வெட்கமாய் தோன்றாத காரியங்கள் இப்போ வெட்கமாய் தோன்றுது. முன்ன நான் செய்த பாவ காரியங்கள் எனக்கு வெட்கமா தோணல, இப்போ எனக்கு அது வெட்கமா தோணுது, அடச்சி அப்படின்னு தோணுது. அப்போ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த பூமியிலே நம்மை பிரித்தார். ஒரு பெக்யூலியர் பீப்புள், ஒரு வினோதமான மக்கள். நம்ம அந்த வினோதமான மக்களாகவே வாழணும்னு தான் விரும்புகிறார். அங்கங்க போய் வேஷம் மாறிடாதேன்னு சொல்றார். நீ என்னுடைய ஜனம் என்று ரெப்ரசன்ட் பண்ணும்படிக்கு நான் இன்னும் இந்த பூமியில் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போறது ஒரு செகண்ட் கூட ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் இந்த உயிரை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் சேட்டன்ஸ் எக்ஸிபிஷன் ஹால். சாத்தானுடைய எக்ஸிபிஷன் ஹால் தான் இது. ஹேண்ட்லூம் எக்ஸிபிஷன்லாம் நடத்துகிறாங்கல்ல ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில், அதுபோல் ஹோல் வேர்ல்டு அவன் தன் பொருள்களை வச்சு எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கிறான். இது நடுவில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். நடுவில் வைத்ததின் காரணம் என்னன்னு கேட்டா, உன்னை மாதிரி அநேகர் உண்டு, எனக்கு நீ சாட்சியா இருக்க, நான் அவர்களுக்குள் வர வேண்டும். அவர்களுக்குள்ள இருக்கிறது வேற. உனக்குள்ள அவன் இருந்த நாட்களில் நீ எவ்வளவு மதிகேடனாய் இருந்தாய் என்பது நீ அறிவாய். நான் உனக்குள் வந்த பிறகு உள்ள வித்தியாசம் உனக்கு தெரியும். நான் அவர்களுக்குள்ளும் அதை கிரியை செய்ய விரும்புகிறேன். நான் தான் இதை செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் அறியும்படியாய் அவர்களுக்கு சொல்லத்தக்கதாக ஒரு ஆள் எனக்கு வேணும், அது நீதான். நான் உன்னை தெரிந்து கொண்டேன்கிறார். இதுதான் the plan of salvation, ரட்சிப்பினுடைய பிளான். அப்போ உலகத்திலிருந்து நம்மை பிரித்தார். பிரித்ததின் நோக்கம் என்னன்னு கேட்டா, பிரித்தவருக்காகவே பிரிந்தவனாக வாழ வேணும், பிரிந்தவனை போல வாழக்கூடாது. போலன்னா போலி மிக்ஸு. பிரிந்தவனாகவே வாழ சொல்ல. கஷ்டமான வாழ்க்கை, ஈஸி இல்லை. அநீதிக்கு விரோதமாக நீங்கள் குரல் கொடுப்பது ஈஸியான காரியம் கிடையாது. இட்ஸ் ராதர் ரிஸ்கி அண்ட் டேஞ்சரஸ். ரொம்ப ரிஸ்க்கும் ஆபத்தான ஒரு காரியம்தான். அதனால தான் உலகத்தின் முடிவு மற்றும் நான் உன்னோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். என் கிருபை உனக்கு போதும்னார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம சொல்றோம், தெய்வமே நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோமேன்னு போட்டிருக்குது அல்லவா? அப்படித்தானே சொல்றோம். அந்நியர்களும் பரதேசிகளுமா ஆக்குனது யாரு? என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா? அந்நியரும் பரதேசிகளும் ஆக்குனது கர்த்தர் தான், வேற யாரும் இல்லை. என்ன சொல்றீங்க? நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளும் நீங்க முன்னொரு காலத்தில் அந்நியர்கள் கிடையாது, பரதேசிகள் கிடையாது. இந்த உலகத்துக்கு நண்பர்களா இருந்தோம் இல்லையா?
இப்பவும் அப்படித்தான் பாஸ்டர்ங்கிறீங்களோ? இந்த உலகத்துக்கு நம்ம நண்பர்களாக இருந்தோம். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று அருள்நாதர் சொன்னார். உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே அது என்னை பகைத்தது. அப்போ இன்னைக்கு உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பது உண்மையானால், இந்த உலகத்தின் ஆசைகள் நம்மை இழுக்க நாம் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தை அனுபவிக்க வேண்டியதுதான், தகுந்த விதத்தில் அனுபவிக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம எல்லாம் குடிகார ஷாப்புக்கு போகிறோம்னு நான் சொல்ல வரல. ஒரு பாயிண்ட் அங்கே மறைஞ்சிருக்குது, நான் அது உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. எந்த அளவுக்கு அப்போ பிரித்த தெய்வம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் ஆக்கினதே அவர்தான். நாம ஆகலை. நாம ஆகணும்னா நாம என்னைக்கும் ஆயிருப்போம், இல்லை நாம ஆகணும்னா இன்னைக்கும் ஆகாமையே இருப்போம். ஏன் தேவையா? இதெல்லாம் தேவையா? பஞ்ச பண்டாரமாயி ஊரெல்லாம் சுத்துறது தேவையா? தேவையில்லை. அந்நியர்களும் பரதேசிகள்னா எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒட்டாதோ அது போல ஒட்டாம வச்சது யார்? இப்போ நீங்க சொல்லுவீங்க தைரியமா, ஏன்னா நான் பதில் சொல்லிட்டேன் இல்லையா? அவர் தான் அதை செய்தார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னார் இல்லையா? அப்ப உண்மையாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையாய் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியத்தோடு வாழுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு ஒட்டவே மாட்டார்கள். தட் இஸ் an acid test. ஒட்டவே மாட்டார்கள். உலகம் 1000 சொல்லும், ஒத்துக்கவே மாட்டார்கள். அதுக்கு மாறாக ஒரு காரியம் அவர்களுக்கு நடக்கும். என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தின் சம்பவங்களை குறித்து வாதிக்கப்படுவார்கள். கரெக்ட். லோத்தை போல வாதிக்கப்படுகிறார்கள். நீதிமானாகிய லோத்து நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் போட்டிருக்கு. முட்டாளா என்ன, மடையனா அவன்? அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சோ இந்த உலகம்? எந்த காலத்தில் வாழ்ந்த லோத்து அவன்? அன்னைக்கே அவனுக்கு வாதிக்கப்பட்டான்னா இந்த காலத்தில் இருக்கிற ரொம்ப அசிங்கங்களுக்கு நம்ம ஜாஸ்தியாக தான் போகுது ஒழிய என்னைக்கும் குறைஞ்ச பாடு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You do not know what changes are going to take place in 2026. ஃபைனான்ஷியல் செக்டர்லையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் எல்லா இதுலேயும் என்னென்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. நம்ம போட்ட பேங்க்கில் நம்ம போட்ட பணம் நம்மளுக்கு திருப்பி நம்ம கையில் எடுக்க முடியுமான்னு தெரியாது. சிஸ்டம்ஸ் ஆர் சேஞ்சிங் லைக் எனிதிங். எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். எந்த மேட்டரும் நம்முடைய பர்சனல் மேட்டர்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த காலத்தில். ஒரு செல் நம்பரை தட்டினா அவ்வளவு டீட்டெயில்ஸும் வருது, அவ்வளவு வருது. எவ்வளவு ஃபாஸ்ட் டெக்னாலஜின்னு பாருங்க. ஃபாஸ்டேக் மேலே ஒட்டி வச்சுட்டு டோல் பூத்தில் நம்ம பாட்டுக்கு போய் நிற்கிறோம். வித்தின் செகண்ட்ஸ் அதில் காசு இருந்து காசை உருவிடுறான். உருவிட்டு டக்குன்னு க்ரீன் காட்டுது, போயிட்டே இருக்கும். ஹூ பாதர்ஸ் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தேவையா? ஆமாம், ரெட்டாக இருந்தது இப்போது க்ரீன் மாறிடுச்சு. அப்போ அந்த சிப்புக்குள்ளே என்ன நடந்திருக்கும், அந்த ஸ்கேனர் வழியாக என்ன போயிருக்கோம், அது எப்படி நம்ம பேங்க்லேருந்து காசு உருவிடுச்சு. நான் நின்று 4 கேட்டுட்டு தான் போகணுன்னா பின்னால் 5 கிலோமீட்டருக்கு கார் இருக்கு நிற்கும், பிபிபின்னு லாரி. க்ரீன் ஆயிடுச்சா போகலாங்கிறான், போகலாம். அடுத்த செகண்ட் போயிட்டு ஒரு 10 அடியில் நமக்கு எஸ்எம்எஸ் ஒன்று வருது, 40 ரூபா பிடிங்கிட்டேன், இல்லை 70 ரூபா பிடிங்கிட்டேன். என்கிட்ட போய் சண்டை முடியுமாடா? ஏன்டா 70 ரூபா பிடிங்கினா 50 ரூபா தானே, சண்டை போட முடியுமா? நோ, இட்ஸ் ஆல் ரைட், கோவேண்ணா, போயிட்டே இரு. தீர்ந்து போச்சுன்னா காசை மறுபடியும் போட்டுக்கோ பேங்க்லேருந்து. அதுவும் டிரான்ஸ்ஃபர் தான், அங்கேருந்து டிக் டிக் டிக்னா டிரான்ஸ்ஃபர். யாருக்கு தெரியும் டெக்னாலஜி இப்படி இருக்குதுன்ட்டு? ஸோ தேவ ஜனங்கள்
தேவராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சபைகள் ஏதோ தாலாட்டு பாடுற சபைகளாக இருக்க முடியாது. இன்னும் நம்ம நாட்கள்ல அந்த லாஸ்ட் டேஸ் த லாலெஸ்னஸ் வில் இன்க்ரீஸ்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒழுங்கின்மை அதிகமாகும்னு போட்டிருக்குது. ஹியூமன் வாய்ஸ் நெவர் பி ரெக்கக்னைஸ்ட். நீ கத்துறது கத்திக்கோ போடான்ட்டு போயிட்டே. ஸோ எங்கே போகுது? பிளாட்ஃபார்ம் இஸ் செட் ஃபார் தி ஆன்டை கிரைஸ்ட். சொல்லி நான் உங்களை பயமுறுத்த நான் ஆசைப்படலை. அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது, அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நாம் அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கோம். அதுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள். இதுவும் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். போன வாரம் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. 2-3 காரியங்கள் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆகி போச்சது. ஆவியானவர் சொன்னது. என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார், விசுவாசிக்கிறோமான்னா எல்லாரும் விசுவாசிக்கிறோம்னு சொன்னோம். எதுக்காக வர்றோம்னா நம்மளை எல்லாரும் கூட்டு போக வர்றாருன்னு சொன்னோம். இல்லை, ஆன்சர் அதல்ல. அதுதான் ஒரு விதத்தில் பிரிக்க வர்றேங்கிறார். ஐ வாண்ட் டு கம் அகெயின் டு செப்பரேட்னர். பிரிவினை உண்டாக்கி பிரிக்க வர்றேங்கிறார். அப்புறம் என்ன செய்வீங்க? பிரிச்சு என்னுடையவர்களை நான் பொறுக்கி நான் கொண்டு போக வர்றேன்கிறார். கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்குது. அடுத்து டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட் ஃபார் சம் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டாரே. எந்த பாஸ்டராவது இந்த மாதிரி பேசுவார்? I will close my doors, the doors of the church for some families. It's up to me to decide. I will watch. I am watching அப்படின்னார். மகாராஜா, இந்த சபையின் தலைவர், அவர் இந்த வீட்டுக்கு அதிபதி, அழகாக he is watching. வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாராமே. I will close my doors for some people. எங்க போக? They will never be found here. எந்த திருச்சபையிலையாவது எந்த பாஸ்டராவது இப்படி பேச நீங்க கேட்டிருக்கீங்களா? துணிய மாட்டாங்க. நானா பேசிட்டு இருக்கேன், அதுவும் இல்லை. It's the head of this house is here and he speaks. While at the same time, for some families, I will open the doors. They will be here. ரொம்ப ஸ்ட்ரிக்டா போற ஆண்டவர்ங்கிறத மறந்துடாதீங்க. The coin has two sides. Don't play. நம்ம விளையாட்டுத்தனமா எடுக்கக்கூடாது. உனக்கு முன்னால திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். போன வெள்ளிக்கிழமை பூட்ட மாட்டான். பூட்ட மாட்டான்னா என்ன அர்த்தங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இட்ஸ் a very strict sentence. For some families, சில குடும்பங்களுக்கு நான் அந்த வாசலை திறந்து வைத்திருப்பேன், அந்த வாசல் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். நான் திறந்தால் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். They will enjoy the open doors. திறந்த வாசலை என்ஜாய் பண்ணுவார்கள் அவர்கள். Because they will watch. God will watch. சபைகளை கண்காணிக்கிறவர் அவர்தான். கர்த்தர் நல்லவர். அதே நேரத்தில் யாருக்கு பூட்டணுங்கிறதையும் கண்காணிக்கிற தெய்வம் அவர்தான். இட் இஸ் ஹிஸ் டெசிஷன். நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கத்தக்கதாக நாம் அவருக்கு முன்பாக இருப்போமானால் அந்த திறந்த வாசலை எவனும் பூட்ட மாட்டானே. நமக்கு பாயிண்டே அங்கே தான். ஐயா, அந்த திறந்த வாசல்ல எனக்கு எப்போதும் வைங்கப்பா. நீங்கள் திருப்தி சாட்டிஸ்ஃபை ஆகிற வாழ்க்கை எனக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் வாசல் திறக்கும் எனக்கு. அதை ஒருத்தரம் பூட்ட மாட்டான். இன்னைக்கு நம்ம அந்த ஆங்கிள் எடுத்து நம்ம வளரணும். அந்த ஆங்கிள் எடுத்துட்டு வளரணும். இன்னைக்கு சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம்னா இன்னைக்கு நமக்கு வாசலை திறந்ததுனால உட்கார்ந்து இருக்கிறோம்.
என்ன சொல்ல வர்றீங்க? See, it's not because of your beauty, it's not because of your money or education. It's because of the grace of God. It's because of the favor of God. அவருடைய தயை. அது நிமித்தம் எங்கள் கால்கள் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்கலாயிற்று. Thank God. Would you like to thank God? Hallelujah. நீங்க தேவனை மகிமைப்படுத்த இஷ்டமா இருக்குதா? இன்னைக்கு என் கால்கள் உடைய பரிசுத்த அப்பனா இன்னைக்கு எனக்கு ஒரு திறந்த வாசலை தந்திருக்கிறீங்க அப்பா சுவாமி, நன்றிப்பா. நான் செஞ்ச அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் கூத்துக்கும் பேசின பேச்சுக்கும் எடுத்த முடிவுகளுக்கும் நீங்கள் தக்கபடி என்னை நடத்தியிருந்தீங்கன்னா இந்த வாசல் என்னைக்கும் எனக்கு பூட்டப்பட்டிருந்திருக்கும். இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசின வார்த்தைகள் எவ்வளவு தூஷணமானவைகள். என் கையை நீட்டி கள்ள கையெழுத்து போட்டது எவ்வளவு உண்டு. என் வார்த்தைகள் எவ்வளவு பட்டயத்தை போல குத்துகிற வார்த்தைகள். சிலர் கையை நீட்டி ஓங்கி அடிக்கவும் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இதெல்லாம் நீங்க கணக்கில் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு என்னைக்கோ வாசல் நீங்க பூட்டியிருப்பீங்க. நீங்க பூட்டின திறக்க ஒருத்தனாலும் முடியாது என்பதையும் எனக்கு நல்லா தெரியும். குயமுயோன்னு கத்துனா ஒன்றும் வாசல் திறக்கிறது இல்லை. ஆனாலும் எனக்கு என் மேல் ஒரு கருணை வச்சு ஒரு இரக்கம் வச்சு, எனக்கு புரியாதது எனக்கு தெரியவும் தெரியாது, இந்த வாசலை எனக்கு திறந்தீரே, நன்றி நன்றி. அப்பன்னா உம்முடைய பொறுமை எவ்வளவு நீடிய பொறுமை. ஹவ் யுவர் பேஷன்ஸ் இஸ் லாங் சஃபரிங். எவ்வளவு பொறுமை அப்பா. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ திறந்துருக்குது, நம்ம இந்த சர்ச் மெம்பரு, அதனால் வந்துட்டோம் போனோம், அப்பப்போ வருவோம் அப்பப்போ போவோம், மயமாவோம் மறைவோம், இப்படித்தான் நான் நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். இந்த சத்தியம் எனக்கு தெரியாது தகப்பனே, இந்த சத்தியம் தெரியாது. முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். 120 years ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் சொன்னால் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, நானும் ஆயிட்டேன். காலைல தான் சொன்னேன். 120 years, same door, people could not enter inside and people who were inside could not come out. Same door. உள்ளே இருக்கிறவன் வெளியில் வர முடியல, வெளியில் இருக்கிறவன் உள்ள. 8 பேருக்கு திறந்த வாசல், ஒருத்தரும் பூட்ட முடியல. அதை உள்ள போயிட்டானுங்க. மிச்சம் இருக்கிற அத்தனை பேருக்கும் பூட்டப்பட்ட வாசல், ஒருத்தராலும் திறக்க முடியல. எனக்கு ஒரு கற்பனை உலகத்துக்கு நான் போயிட்டேன். என்னோட இருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லும்போது, இன்னைக்கு இப்போ சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த 120 வருஷம் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான்னா அப்போ அவன் 120 வருஷம் கட்டாயம் வாழ்ந்திருக்கிறான் இல்லையா? அதுக்கப்புறமும் வாழ்ந்திருக்கிறான். சரி, அப்போ அந்த 120 வருஷத்தில் ஒரு 30 வருஷம் எடுத்துருவோமா? இந்த குழந்தை பருவம் அதெல்லாம் விட்டுரும். அப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்திருப்பாங்களோ? என்ன ஏதாவது சொல்லணும்? உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அதனால் அதை சொல்லிக்குவோம். அப்போது நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ்லையும் ஒரு இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்களா? அந்த உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸில் பல வட்டங்கள் இருக்குல்ல, உள்வட்டத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸு, இன்னர் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள்ட்ட நீங்கள் தான் வாங்க மிஸ்டர் டாக்டர் விக்டர்லாம் பேசுகிட்ட, வாடா போடான்னு பேசிக்குவாங்க. எப்போடா நாளைக்கு பார்க்கலாம்டா, போடா, உன்னை காசு இருந்தால் கொடுறா, நீ ஒன்று நானே பஞ்சப்பாட்டு பாடிட்டு போகிறேன், நீ என்னடா நீ என்கிட்ட போய் காசு கேட்குறேன், நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லுவடா, போடா இருந்தால் கொடுத்துட்டு போடா, அப்படி இப்படி பேசிக்குவாங்க. அப்போ 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்து வேலை செஞ்ச கர்த்தருடைய வேலை செஞ்சவனுக்கு ஒரு கணிசமான நண்பர்களுடைய கூட்டம் இருக்குமா இல்லையா? கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. ஒரு கூட்டம் இருக்கும்.
அப்போ இவன் 120 வருஷம் அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லியிருப்பான், எல்லாருக்கும் சொல்கிறது போல் சொல்லியிருப்பான். இவங்க என்ன சொல்லியிருப்பான், இந்த லூசு பயலுக்கு ஒன்றும் வேலையே கிடையாதுடா, அவன் என்னத்தையோ பார்த்துட்டு வந்துட்டான்டா, மழை பெய்யுமா இதுங்கிறான் அதுங்கிறான், கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு போச்சு, வர வர ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றிட்டு போடா அப்படின்ட்டு சொல்லியிருப்பானுங்க. போடா உனக்கு இப்போ புரியாது, பரலோகத்தின் தேவன் என்னோடு பேசினார்ரா. அவர் யாருடா அவர்? இப்படியெல்லாம் டைலாக் வந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது. இந்த பைய சொன்னதெல்லாம் உண்மைதான்டா போல இருக்குதுடா. ஏய் என்னடா இது மழை தண்ணி? ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படி தொடுற மாதிரி மழை தண்ணி. அதுக்கப்புறம் அடிச்சதே பாருங்க, அவனுக்களால தைரியமெல்லாம் போச்சு. இவன் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு சொல்லி நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன்லாம் எப்படி அதை பிடிச்சி இதை பிடிச்சி அந்த கொப்பை பிடிச்சி அந்த மரத்தை பிடிச்சி பேழைக்கிட்ட வந்து தட்டுன்னு தட்டுறான்னா என்ன தட்டியிருப்பான்னு நான் கற்பனை பண்ணுறேன்னா, நோவா ஏன்னா நோவாவுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைங்களையோ, நோவாவோட வாடா போடான்னு பேசின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே தட்டுறா, நான் தாண்டா வந்திருக்கேன், ராஜ்குமார் வந்திருக்கேன்டா, நான் குமார் வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், இவன் தட்டுறா, முடியலடா இங்கே வாழ முடியலன்னு தட்டிடுறான். அவன் உள்ளே இருந்து நான் என்னடா பண்ணேன், என்னால் திறக்க முடியல, நீ தாண்டா உள்ள பூட்டு போட்டு வச்சிருக்க. கோபம் ஜாஸ்தியாகுது, தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் நண்பனாடா, அறிவு கட்டவனா, உன் என்னத்தெல்லாம் திட்டுறான். இவனுக்கா ஒன்றுமே புரியல. இங்கே உள்ள தாப்பால் போட்டவர் அவரு, வெளியில் உட்காந்துக்கிட்டு இவனுங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க இல்லைன்னு தெரியல. இவன் சத்தம் வெளியில் கேட்குதான்னு கூட தெரியல. ஆனால் ஒரு வேளை நோவாவுக்கு சத்தம் கேட்டிருக்கலாமோ, அவங்க சத்தம் திரடா 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 திரடான்னு தட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சவுண்டெல்லாம் அப்படியே அமைதியாடு. அப்போ இவனுக்கு உள்ள எப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, போயிட்டானோ 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 போயிட்டானோ. கடைசியில் ஒன்றுன்னா சத்தம் கேட்டு 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 பலன் இருக்கிற வரைக்கும் நீச்சல் அடித்து பார்த்து சத்தம் போட்டானுங்க. நோவா சிலர் அவனை தாத்தான்னு கூப்பிட்ருப்பாங்க, தாத்தான்னு கூப்பிட்ருப்பாங்க. சிலர் அப்பான்னு கூப்பிட்ருப்பாங்க, டேடின்னு கூப்பிட்ருப்பாங்களோ, அங்கிள்னு கூப்பிட்ருப்பாங்களோ, சார்னு கூப்பிட்ருப்பாங்களோ. இந்த 8 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மூஞ்சியை பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அப்படியே சோகமாயிருப்பாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு அவங்க ஜாலியாக இருந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். நோ, இட் இஸ் நாட் ஸோ. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷர்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நோவா தன் மனைவியை பார்த்துருப்பார், பிள்ளைகளை பார்த்துருப்பார், மருமக்களை பார்த்துருப்பாங்க. அந்த 8 பேருக்கு தேவன் திறந்த வாசலை கொடுத்தாரு, அதை ஒருத்தரும் பூட்ட முடியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கத்துன சத்தமெல்லாம் இப்போ ஒன்றா போச்சு. அவன் தண்ணியெல்லாம் உள்ளே போய் கபன்னு செத்துட்டானுங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த தண்ணி சத்தம் தான் அப்படியே கேட்டுட்ருக்கு. நிசப்தம், சைலண்ட் தண்ணி சத்தம் தான், மழை மாத்திரம் பெய்யுது. நான் இதை நினச்சி பார்க்கும்போது, ஒருவேளை நான் அன்னைக்கு நோவா பேழைக்குள்ளே இருந்திருந்தேன்னா என் ஹார்ட் நின்றுருக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ சொன்னது ஆண்டவர் கரெக்டா நோவா காலத்தை குறித்து சொல்லிட்டு போறார். அன்னைக்கு இந்த கற்பனை உண்மையா இருக்குமானால், தேவசபையே, நான் சொன்ன கற்பனை ஐ டோன்ட் நோ, தட்னான் தானே இருக்குது பைபிள்ல, இல்லையோ? இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க வாஸ்த ஞாபகம் இருக்கா? தட்னான் இருக்குதா? திறக்க முடியல. அப்ப இன்னைக்கும் இந்த காலத்திலையும் முடிவில் இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்குமோ? கேட்கலாம். நம்மோடு இருக்கக்கூடிய உயிர் நண்பர்கள், இந்த காலம் இனி ஃபயர் நாட் ஃப்ளட், தண்ணீர் அல்ல அக்கினி, நம்மை பார்த்து கேட்பார்களோ? எஸ்கேப் ஆகத்தக்கதாக
திறந்த வாசல் தங்களுக்கு இருக்கத்தக்கதாக வாழ்ந்து காட்டின ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை 8 பேர்ல ஒருவேளை 4 பேர் தகுதி இல்லாதவர்களாய் வாழ்ந்திருந்தால், பிள்ளைகளுடைய சத்தம் தகப்பனாருக்கு கேட்டிருந்தால், தாயாருக்கு கேட்டிருந்தால் எப்படி இருக்கும்? டாடி டாடின்னு கூப்பிட்டுருப்பார்களோ, இல்ல அப்பான்னு கூப்பிட்டுருப்பார்களோ, அப்பா கதவு திறங்கப்பான்னு கூப்பிட்டுருப்பார்களோ? தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இல்ல அப்பா வெளியில இருந்துகிட்டு, எம்மா மகளே திறம்மா மகளே, நான் உன்னை பெத்து வளர்த்தேன், திறடா திறடான்னு கத்திருப்பாரோ? ஐ டோன்ட் நோ. கர்ப்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை கத்துதுன்னா அப்படி கத்தி 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 அந்த சவுண்டு போயிடுச்சு. ஜீரணிக்க முடியுமா? சைல்டு, மகளோ மகனோ விசுவாசி, அப்பா குடிகாரன், கடைசி நாளில் கத்துவான், மகளே காப்பாற்று என்னேன்னு. மகளாலையும் முடியாது, குடிகாரன் தானா உள்ள வரவும் முடியாது. ரட்சிக்கப்பட்ட மகன் நினைச்சாலும் தன் தகப்பனை காப்பாற்ற முடியாது. ஒருவனுக்கு வாசலை அடைக்கிறார், ஒருவனுக்கு வாசலை திறக்கிறார். வாசல் திறக்கத்தக்கதாக ஒரு சிலர் வாழுகிறார்கள், வாசல் பூட்டப்படத்தக்கதாக ஒரு சிலர் வாழுகிறார்கள். நான் போன வாரத்தில் பூரா ஆண்டவர்கிட்ட இதுதான் கேட்டேன். தெய்வமே, ஒன்று கேட்டேன். நான் சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். நான் கேட்டதை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் சில காரியங்கள் உண்டு, அதில் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், மற்றதை சொல்லலை. அப்பா, பரலோகத்தின் மேன்மையை குறித்து பயங்கரமாய் புகழ்ந்து சந்தோஷப்பட்டு டான்ஸ் ஆடி என் நாட்களை செலவழிப்பதை பார்க்கலாம். நரகத்தை குறித்ததான தரிசனத்தை தயவு செய்து எனக்கு தாரும். அது ஏனோ தானோ வாழக்கூடிய, விருப்பம் இல்லாமல் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரட்சிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். ரெண்டும் ஒரே கேட்டகரி. இவங்க போகிற இடத்தை குறித்ததான தரிசனம் கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. அந்த தரிசனத்தினாலேயே நான் வெந்து சுண்ணாம்பாய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி எப்படியும் நான் பரலோகத்துக்கு வரப்போகிறேன். தெய்வமே, நான் வரப்போகிற பரலோகத்தை குறித்து எனக்கு கிடைச்ச அறிவு இது போதும். ஒரு பைத்தியக்காரனை போலத்தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படி ஜெபிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு அது சிறந்த ஜெபமாக எனக்கு தோன்றுறது. பரலோகத்தின் மேன்மையெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டேன். நான் கண்ணால் கண்டதில்லை, வேதத்தில் பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். இந்த மேன்மையிலேயே இருந்துகிட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாமல் அந்த அழிவு என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து அறிவில்லாமல் நானும் நடந்து மற்றவர்களை நடக்க வைத்து வேதனைப்படாதபடிக்கு நான் இந்த பூமியில் சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் என்று எழுதியிருக்கிறதே, அதை குறித்துதான தரிசனத்தை காட்டிலும் அழிந்து போகிற பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோர நிலைமைக்குரியான தரிசனத்தை கொஞ்சம் காட்டுங்க. என்னை அது தூங்க விடாமல் பண்ணும். அது என்னை இது தூங்க விடாமல் பண்ணும். Some of you may have to put a full stop for your lazy life. அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணுங்கிற ஒரு தீராத ஆசை ஒன்று இருக்குது சிலருக்குள். தீராத ஆசை. டோரை க்ளோஸ் பண்ற அன்னைக்கு இரக்கம் இல்லாத நிலைமை காணப்படும். There will be no mercy. It's better for me to teach these things rather to make you enjoy with all bounty. இதை சொல்லி அதை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி கூத்தடிச்சு உங்களை இன்பமாக்கிறது காட்டிலும் கடைசி நாளுடைய எச்சரிப்பை சொல்றது எனக்கு லாபம் என்று எண்ணுகிறேன். That will prepare us
Not only go there, but to pull somebody. But to pull somebody. Most of the churches, people in the church are selfish, let me tell you, to be very honest. We are not worried about others. No, we are not bothered. தேவனுடைய பாரமான இருதயத்தை சுமக்கிறது யார்? Their people are not ready. அவருடைய ஜனம் ரெடி அல்ல. நோ, நான் கோயிலுக்கு வர்றதே பெரிய புண்ணியம், அதில் வேற உங்கள் பாரத்தை சுமக்கிறதா? ஹோட்டலுக்கு வர்ற மாதிரி இன்றைக்கி இந்த ஹோட்டல், நாளைக்கு அந்த ஹோட்டல், நாளைக்கு அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல், காசு தூக்கி போட்டால் வடையை கொடுக்க போகிறான், அவ்வளோதானே. அது மாதிரி தான் சர்ச் எனக்கு. இட்ஸ் டேஞ்சரஸ். அந்த நாளுக்குரிய சிச்சுவேஷனில் இந்த உலகத்தை குறித்து வாதிக்கப்பட்டான்னு போட்டிருக்குது லோத்து. நீதிமானாகிய லோத் நாள்தோறும் பாதிக்கப்பட்டான். அவன் செஞ்ச தப்பு நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சில காரணங்கள் நிமித்தம் அவனால நிற்க முடியலையோ பாவம். மனைவி பிள்ளைகள் நிமித்தமாக நிற்க முடியவில்லையோ? we don't know, his hands were tied, we don't know. ஆனாலும் தேவன் அவனை கொண்டதாகத்தான் வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் நாள்தோறும் பாதிக்கப்பட்டான். அந்த ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை என்று நான் எடுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கும்பல் நடுவில் ஒருத்தனை குறித்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குதுன்னா அவனை தேவன், ஏன்னா கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இப்போ இவனை குறித்து இந்த வார்த்தையை சொல்லிட்டார்னா அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன், வசனத்தின் ஆதாரத்தில் இருந்து. அப்ப அவனுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாயிருக்கலாம் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். ஏன்னா அவனை பத்தி கர்த்தரே சொல்றார் இல்லையா? அப்ப தேவன் ஒருவனை குறித்து நல்ல சாட்சி கொடுப்பாரானால் கட்டாயம் அவனுக்கு திறந்த வாசல் தவிர பூட்டப்பட்ட வாசல் கிடையாது. ஒருவேளை வாசல் திறந்திருக்கத்தக்கதாக அவன் ஜீவித்திருப்பானோ? இல்லாவிட்டால் ஏன் அந்த வார்த்தையை சொல்றார்? அப்பமும் சொல்றார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்கள் நடக்கும். கரெக்டா அந்த 2 பேரை அடிக்கிறார் ஆண்டவர். திருச்சபையே, நம்முடைய பெருமைகள் நம்மை பரத்திற்கு கொண்டு போகாது, நம்முடைய அனுபவங்கள் நம்மை கொண்டு போகாது, நம்முடைய பேக்ரவுண்டு கொண்டு போகாது. நாம் எங்கே இருந்து வந்தோம், எங்கே வளர்ந்தோம், எவ்வளோ நாள் எங்கே குப்பை கொட்டினோம், இது மேலே செல்லாது. நான் ஒரு வாசகத்தை உங்களுக்கு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்காக. At a given point of time in life, at a given point of time in life, at any given point of time in life, any கூட போட்டுக்கலாம். If our hearts and minds are so clean and pure, we are blessed. At any given point of time in our life, வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டம், ஒரு சின்ன நேரத்துலையும் கூட அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே கூடுகள் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நான் கர்த்தரை துதிக்க முடியுதுன்னு இருந்தது நான் பாக்கியவான். இப்போ புரிஞ்சிச்சா? சிலருக்கு எப்படி, சில நேரங்களில் எப்படி ஆகும் தெரியுமா? நான் சொல்லித்தரேன் கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளை துதிக்க விடாமல் பண்ணுகிற ஒரு சிறை அங்கே இருக்கும். 1A 1Bல பார்த்தது போல. அந்த 1Aல நம்ம பார்த்தது கவலை, துக்கம், சோர்வு, பயம். அப்படி ஒரு சிறை இருக்கும். திடீர்னு இப்போ இந்த நேரத்தில் எப்படி இருக்கேன்னா, ஏதோ ஒரு கவலை என்னை வாட்டிக்கிட்டே இருக்கே, ஆஹா, அது இல்லாதபடி காத்துக்கொண்டா வாழ்க்கையில் சூப்பர். 1A 1B போன வாரம், அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். எப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுதியிருக்கணும். மார்டிஃபிகேஷன்
அடுத்து கிராட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் மார்டிஃபிகேஷன், ரெண்டாவது கிராட்டிஃபிகேஷன், மூணாவது ப்ரிசம்ஷன், நாலாவது லைஃப் ஸ்டைல். ஒன்று வந்து மார்டிஃபிகேஷன், ஸ்க்ரீனில் போட்டாங்க பாருங்க உங்களுக்கு. மார்டிஃபிகேஷன்னா அழித்து போடுதல். மார்டிஃபை த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் பாடி. ரோமர் 6:13 என்ன வருதுன்னாக்க, நீங்கள் உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்து கொலோசியர் 3:5 என்ன போட்டிருக்குதுன்னா, ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அழித்து போடுதல்னா மார்டிஃபிகேஷன். யூ மார்டிஃபை. இதை விட்டு வைக்க சொல்லலை, இதை விட்டு வைக்க சொல்லலை, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் அவர் வரும்பொழுது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ ஆவியில் பாவம் வரக்கூடாது, ஆத்மாவில் வரக்கூடாது, சரீரத்தில். அப்போ அந்த ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் ஒட்டி இருக்கிற பாவத்தை வெட்டுங்கிறார். அதை உயிரோட வைக்காதே. கரெக்டா? ஸ்தோத்திரம். உயிரோட வைக்காதே. நாம் அதை உயிரோட வைக்கிறதுனால தானே பிரச்சனையே நமக்கு. ஸோ அதை அழின்னு சொன்ன பிறகு அதை அழிச்சு தானே ஆகணும். நம்ம வீடுகளில் பள்ளி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. கொன்னா போடுறோம். என்ன வீட்டில் பள்ளியை வர்றது இல்லையோ? அது கிச்சனில் கிட்டங்கிட்டாவது போயிட்டே இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுக்கும்போது ட்ருன்னு போயிடும். நல்ல வேலை போச்சு போ. ஆனால் ஒரு எலி அதை விட்டு பள்ளியை போல விட்டு வைப்பீங்களோ? நம்ம வீட்டில் ஈ இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு சுதந்திரமா பறக்குது. சுதந்திரமா பறக்கிறது இல்லையா? வீன்னு போயிட்டு வரும். யாரை கேட்ட அந்த ரூமுக்கு போனேன் கேட்போமா என்ன? அதை போல ஒரு சுதந்திர ஒரு ஒன்றுமே இல்லை. அது கோவப்படுறோமா? அது போகுதுப்பா அப்படியா. ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு ஒரு பாம்பு உள்ள வந்துச்சுன்னா இல்லை. அப்போ எதை கொல்லணுமோ கொல்றோம், எதை கொல்ல தேவையில்லையோ அழிக்க வேண்டியவைகள் இவைகள். அதுக்கு பேர் தான் முதல் ஸ்டெப்பு மார்டிஃபிகேஷன். அப்போ இதை அழிக்கலைன்னா அடுத்த ஸ்டெப்பு எங்க போகுதுன்னா கிராட்டிஃபிகேஷன். கிராட்டிஃபிகேஷன் என்னன்னா திருப்திப்படுத்தக்கூடிய ஆசை. நீ அதை விட்டு வச்சதுனால தானே அது ஆசை, அந்த திருப்திப்படுத்தணும்னு ஆசை வருது. அல்லேலூயா. அப்போ நல்ல மக்கள் தான், நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா இது கூடு கட்டி இருக்குது. இது கூடு கட்டி வெளியில தெரியாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நாம செஞ்சுட்டு வந்த பாவத்தை பாஸ்டருக்கு கர்த்தர் தெரியப்படுத்திட்டாருன்னா செத்தோண்டா. நிறைய பேர் ஜெபிச்சுட்டு வருவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், சொல்லிடாதீங்க அப்புறம் என் மானம் போயிடும். அது என்னவோ தெரியல, கர்த்தர் ரொம்ப நல்ல ஜென்டில் காட், அவர் சொல்லவே மாட்டார். யார் எவன் இந்த அப்படியா பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நான் அப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியாதுல்ல, அவருக்கு தெரியும். அது எல்லாமே நம்ம மானம் போகக்கூடாதுங்கிறதுக்காக காப்பாத்திட்டு இருக்கிறாரு நம்மளை, அவ்வளவுதான். ஆனாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த காரியத்தை செய்யறோமே, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? கிருபையா காப்பாத்துறார், தெரியப்படுத்துவார். சில நேரங்களில்
நாங்கள் சில நேரங்களில் நாங்கள்லாம் அமைதியாக இருப்போம். சரி ரைட்டு, சில காரியங்கள் தெரியப்படுத்தினா அமைதியாக இருப்போம், அதை சொல்ல மாட்டோம். அது விடுங்க, அது வேற விஷயம். சரி, உள்ளே இருக்க போய் தானே அதை திருப்திப்படுத்தணுன்ட்டு ஒரு தூண்டுதல் வருது. தெர் இஸ் அ இம்பல்ஸ், தெர் இஸ் அன் ஆக்சலரேட்டட் இம்பல்ஸ் இன் யூ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி கிராட்டிஃபிகேஷன், திருப்திப்படுத்துது. அடுத்து ப்ரிசம்ஷன். ப்ரிசம்ஷன்ங்கிற வார்த்தைக்கு துணிகரம் என்று பெயர். இனி 1-2 தரம் அந்த பாவத்தை செஞ்ச பிறகு அவனுடைய மனசாட்சி மொட்டையான கத்திய மாதிரி இருக்கு. அப்போ அந்த துணிகரம், அப்போ 1-2 பாவம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது படபடான்னு அடிக்குது. மொட்டையான கத்தி அதை திருப்திப்படுத்துறதுக்கு ஆளை எந்திரிச்சு ஓடிடுவான். சண்டே சர்வீஸ் முடிச்ச பிறகே கூட சிலர் தன்னுடைய பாவத்தை திருப்திப்படுத்துறதுக்கு ஆளை எந்திரிச்சு ஓடுற ஆட்கள் எத்தனை பேர்? அது பாவம்தான் இல்லை, எதுவா இருந்தாலும் தேவனை தவிர, வேலையா இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, அது பணமாக இருந்தாலும் சரி, அது எது பாவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திருப்திப்படுத்தணும்னு வந்துருச்சுன்னா அவன் ஓடிடுவான். சிலர் சண்டே சர்வீஸ்க்கு வராமலேயே திருப்திப்படுத்திட்டு இருப்பான் வீட்டில். இங்கே வந்தாலும் இந்த 2 மணி நேரம் போச்சுடா, சாய் இன்னும் நம்ம பாவம் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டோம், வரலைண்டா அந்த 2 மணி நேரம் நமக்கு லாபம் இல்லை அப்படின்ட்டு வரவே மாட்டான். ஏதாவது ஒரு சாக்கு காட்டுவான். என்ன காட்டுவான்? வயிறு இப்போ தான் வலிக்குது, ஐயோயோம்மா, தலை இந்த பக்கம் ஒரு ஓரமாக ஸ்டார்ட் ஆகிருக்குதும்மா, நான் வரல. அங்கே வந்த பிறகு கத்துவேன், தலைவலிக்குதுன்னு கத்துவேன். அப்புறம் உங்களுக்கு தான் பாதிப்போ, பாஸ்டர் அப்புறம் உங்களை பார்த்து திட்டுவார், சரியா என்னை விட்டுட்டு நீங்கள்லாம் போகணுன்னா போங்க. ஏன்னா எல்லாம் நடக்குது போல இருக்குது, அதனால தான் கம்மன் இருக்கீங்க. நம்ம ஆளுக போடுற ட்ராமா எப்படியெல்லாம் அது பாவம் பண்ணணுன்ட்டு நினச்சா, ஏன்னா எவனும் இல்லாத நேரத்தில் எதையும் ஓப்பன் பண்ணலாம். டிவி ஓப்பன் பண்ணிக்கலாம், லேப்டாப் ஓப்பன் பண்ணலாம், செல்லை ஓப்பன் பண்ணலாம், யாருமே இருக்க மாட்டாங்க. கதவுகள் எல்லா சைடும் பூட்டி பூட்டி பக்கெட் பந்து, வெளியிலையும் போட்டு போயிருங்கன்ட்டுருவான். எவனாவது கொரியர்காரன் வந்துட்டு இருப்பான், டிங்கு டிங்குன்னு. டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பாவம் பண்ணணும். வெளியில் போட்டு போயிட்டா டோர் லாக்டுன்னு போயிடுவான் அவன். நான் உள்ளே உட்காந்துட்டு ஐயா என்னவும் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நடைமுறையில் சந்திக்கக்கூடிய சோதனைகள். கரெக்டு தானே? இது நடந்திருக்குது, உங்களுக்கு நடந்திருக்குது, எனக்கு நடந்திருக்குது, அப்படியெல்லாம் பேச வேண்டாம். மனுஷனுக்கு பாவத்தை திருப்திப்படுத்தணும்னா ஒரு வழி கிடையாது, 1000 வழிகள் இருக்கு இல்லையா? கர்த்தர் நல்லவர். ரைட், ப்ரிசம்ஷன். அடுத்து இட் பிகம்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அது வாழ்க்கை அதான் வாழ்க்கையாக போச்சு. ஞானஸ்நானம் எடுத்தான், கொஞ்ச நாள் வந்தான், குயின்னா கர்த்தர்னா, அப்புறம் கர்த்தராவது கத்திரிக்காவதுன்னு சொல்லிட்டு இது ஆளையே காணோம். இத்தனை வருஷமா எங்கடா அவன் ஸ்டைலே வேற. இப்போ அவன் லைஃபே என்ன ஆயிடுச்சு? அவன் சண்டேயாவது மண்டேயாவது அவன் 7 நாள் ஐயா அவன் வேற உலகத்தில் சுற்றிக்கிட்டே கிடப்பான். ஏன்டா ஒரு காலத்தில் நல்ல பாட்டு நிறைய பேர் சொல்லுவான், இவனால தான் நானே ரட்சிப்புக்குள்ளே வந்தேம்மா. என்ன விளங்கலையோ? இந்த பிள்ளைனால தான், இவன் சொல்லித்தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். கடைசியில் இவன் எங்கள் ஆலயத்தில் ஆளை காணோம். எங்கடா போனான்னா அவன் லைஃப் ஸ்டைல் அப்படி ஆகிப்போச்சு. நீ அவன் இப்போ கடைசியில் நாங்கள்லாம் ஆலயத்தில் இருக்கிறோம், அவனை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. தம்பி தான் முதல்ல வந்தான், என்னை கூப்பிட்டு வந்தான் ஆண்டவருக்குள்ளால. கடைசியில் அவன் இல்லை, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். எங்கே இருப்பானோ, எந்த கடையில் இருப்பானோ, எந்த மாநிலத்தில் இருப்பானோ, நார்த்தில் இருப்பானோ, சவுத்தில் இருப்பானோ தெரியாதுங்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறி போச்சுன்னா லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. முன்னெல்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக ஷேவ் பண்ணி நல்லா முடியெல்லாம் வெட்டிட்டு பரிசுத்தமாக கர்த்தருக்குள்ளே வந்து முழங்கால் போட்டு ஆராதிப்பான். இப்போ பார்த்தா தாடியும் மயிரும் மீசையுமா ஒரு மாதிரி பண்டாரம் பக்கியமாக இருக்கான். பார்த்தாலே பூதம் வருதுங்கிற மாதிரி. ராத்திரியில் தான் பூதம் வரும்னு கேள்விப்பட்டேன், பகல்லையே ஒரு பூதம் வருதுடான்னா. இவனாடா இப்படி இருக்கிறான். அந்த அளவுக்கு அவன் லைஃப் ஸ்டைல் என்னாச்சு, அவனுடைய லாங்குவேஜ் மாறி போச்சு.
முதல்ல எவ்வளவு பவ்யமாக பரிசுத்தமாக பேசுவான். இப்போ அவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தை எல்லாம் கன்றாவியாக இருக்குது. அவன் பார்வையும் எங்களுக்கே பயமாக இருக்குது. எதையாவது பணத்தை திருடிட்டு போயிட்டே இருப்பான் அவன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, எங்கே ஆரம்பிச்சிருக்குது? மார்டிஃபிகேஷனில் தப்பு நடந்திருக்குது. அழிக்க வேண்டியவைகளை அழிக்கணும் இடத்துல தப்பு நடந்திருக்குது, அழிக்கலை. அங்கே ஆரம்பித்த ஒரு விதை முளைச்சி லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையில் பெரிய கனி கொடுத்துருச்சு. இப்போ இந்த சின்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த 4 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாருமே இருப்போம். இப்போ இருப்போம், ஒரு காலத்தில் இல்லை. எனக்கு தெரியாது யார் எங்கே இருக்காங்கன்ட்டு. நான் தெரிஞ்சு நான் சொல்லி நியாய தீர்ப்பு சொல்கிறதுக்கு என்னை ஆண்டவர் அழைக்கலை, கூப்பிடல, ஜட்ஜ் பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் அந்த நம்பர் 1 இருந்துட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1 என்னது? அந்த ஸ்டேஜிலேயே டெய்லி இருக்கணும்னு. 2 இருக்கலாமா? நம்பர் 2 அடுத்த ஸ்டேஜ். அழிக்காம இருந்தா அடுத்த ஸ்டேஜ் திருப்திப்படுத்துறதுக்கு. கரெக்டா? அது தெரியாமத்தான் திருப்திப்படுத்துவாங்க. எல்லாருக்குமா தெரிகிற மாதிரியா திருப்திப்படுத்துறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் போய் குடிக்காரன் கடையில் போய் பாட்டில் வாங்கிட்டு வர்றவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அப்பார் நான் வாங்கிட்டு வருகிறேன் விஸ்கி அப்படின்னா வருவான். அப்படி சுற்றி பார்த்து ஒருத்தரும் இல்லை பார்த்து அப்படி இப்படின்னு பண்ணி, அண்ணே ஒரு 2 பாட்டில் கொடுங்க, அண்ணே ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கணும். ஏன்டா எல்லாருமே கையில் வாங்கிட்டு போகிறான், நீ மாத்திரம் உனக்கு என்ன பிளாஸ்டிக் பை? அண்ணே சொல்ல நானே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் பையில் போய் அதை 4 சுற்று சுற்றி அதை ஒன்று பேக் பண்ணி அது ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு பைபிள் மாதிரி அதை எடுத்து யாருக்கும் கண்ணில் படக்கூடாது. எவனுக்கு அந்த நேரம் பார்த்து பாஸ்டர் வருவார். என்ன செய்ய? ஒரு பலவீனம்னு சொல்லலாம். பலவீனம்னு சொல்லக்கூடாது. 1வது ஸ்டெப்லேருந்து அவங்க அதில் சரி இல்லைங்கிறதுனால 2வது ஸ்டெப்புக்கு இறங்க. அதுக்கான வசனங்கள் உண்டு. இப்போ 1வதுக்கு சரி இதை ஸ்டடியே இருக்கட்டுமே. சரி, அந்த மாட்டிஃபைங்கிறதுக்கு வசனங்கள். அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ரோமர் 6:13, 6வது அதிகாரம் 19வது வசனம் அதே ரோமரில். ஏன்னா படிக்கிறத ஒழுங்காக படிச்சுக்கணும் இல்லையா? அறகுறையாக படிக்கக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ரோமர் 6:19, அப்புறம் 1 கொரிந்தியர் 6:15, 1 கொரிந்தியர் 6:15, கொலோசியர் 3:5 ஆகிய 1, 2, 3, 4 இந்த 4 வசனங்கள் சாம்பிள். இதுக்கப்புறம் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடைக்கும். நமக்கு ஒரு சாம்பிள் புரிஞ்சுக்கணும். நம்ம கருத்து ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்ட். அப்போ அழிக்க வேண்டிய காரியங்கள் அழித்தாகணுங்கிறதுக்கான சில குறிப்புகள் இது. அடுத்து 2வது எங்கே போகிறோம்? திருப்திப்படுத்தல், கிராட்டிஃபிகேஷனுக்கு போகிறோம். அப்போ நம்பர் 1ல் ஃபெயில் ஆனால் 2வதுக்கு போயிடும். கட்டாயமாக போயிடும். குடிப்பழக்கத்தை வெட்டலைன்னா அழிக்கலைன்னா அதை திருப்திப்படுத்தணுங்கிற ஆசையை திருப்திப்படுத்தணுங்கிற அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவான். கரெக்டா? நான் ஒரு குடின்னு சும்மா சொல்லிக்கிறேன். அந்த எந்த பழக்கமாக இருந்தாலும் தப்பு தான். தப்பான எந்த தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த பழக்கமாக இருந்தாலும் அது பாவம் தான். அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. தேவை வரும்போது சொல்லலாம், அதுக்காக சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ 2வது கிராட்டிஃபிகேஷனுக்கான 2 வசனங்கள் ரோமர் 7:5. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்கள். வாலிபர்களோட நீங்கள் பேச விரும்புனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பேசலாம். தம்பி, ஏண்டா இந்த மாதிரி கஷ்டப்படுற, இதாண்டா நடக்குது, இதுலேருந்து உனக்கு விடுதலை வேணும்னா இயேசு கிறிஸ்து தாண்டா முடியும்னு சொல்லி 4 வாலிப பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஊழியம் செய்யலாம். அப்போது ரோமர் 7:5
யாக்கோபு 1:14. யாக்கோபு 1:14. அவனவன் தன்னுடைய தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு போகிறான், இழுக்கப்படுகிறான். இந்த இழுக்கப்படுகிறதுங்கிறது தான் கிராட்டிஃபிகேஷன், திருப்திப்படுத்தப்படுது. இழுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இழுக்குது. அண்ணே வெளியில போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்தா தான் நமக்கு அப்படி பாடி சூடா இருக்கும்னே அப்படிங்கிறான். என்னத்துக்கு பாடி சூடா இருக்குது? வெளியில போய் ஒரு பிடி பிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு பிடி சிகரெட்டை பிடிச்சிட்டு தான் அப்படி வாமா இருக்கானா, வாமா மழை பெஞ்ச நாளில் அப்படி ஸ்வெட்டர் போட்ட மாதிரி இருக்குமா பாடி அவனுக்கு. சரி, ரைட்டுங்க. அப்போ யாக்கோபு 1:14. அடுத்து ப்ரிசம்ஷன், துணிகரமான பாவங்கள், துணிகரத்துக்கு அதுக்கு சில வசனங்கள், ரொம்ப சூப்பரான வசனங்கள். அதே யாக்கோபு 1:14 மறுபடியும் திருப்பி எழுதிக்கங்க. அதே யாக்கோபு 1:14. அடுத்து 19வது சங்கீதம் 13வது வசனம். அது என்ன பியூட்டிஃபுல்லா போட்டிருக்குதுன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரிய பாதகத்துக்கு விலகி இருப்பேங்கிறான். பயங்கர டேஞ்சருக்கு நான் விலகி இருப்பேங்கிறான். எப்பா இல்லைன்னா எங்கேயாவது பயங்கரமான அழிவு எனக்கு வரும், டேஞ்சர். துணிகரமாய் போய் presumptuous sins, அந்த வார்த்தை இருக்குதா இங்கிலீஷ்ல? இந்த இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, keep back thy servant also from presumptuous sins. Presumptuous sins. Let them not have dominion over me, then shall I be upright and shall be innocent from the great transgression. Great transgression na பெரிய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஆண்டவரேங்கிறான். அவனை குறித்து நிறைய பேசணும்னு ஆசையோடு வந்தேன். இருக்கலாம், பார்ப்போம், பேசுவோம். கர்த்தர் நல்லவர். அடுத்து நீதிமொழிகள் 14:16. 14:16. நீதிமொழிகள் 14:16. அங்க ஒரு வசனம் ஒன்று உண்டு. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப மூர்க்கம் கொண்டு துணிகரம்னா எந்த ஸ்டெப்ல இருந்து வருது? அழிக்காததுனால திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு மூர்க்கத்துல. மூர்க்கம் எதனால வருது? ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த திருப்திப்படுத்தணுங்கிற அந்த ஆசை தான் மூர்க்கம். அந்த மூர்க்கம் எப்படி வருது? அழிக்க வேண்டியவைகளை அழிக்காம இருக்கிறதுனால. நீ அழிச்சிட்டீங்கன்னா இந்த மூர்க்கம், மூக்கு இதெல்லாம் வருமா? அதான் சொல்றேன், at any given point of time in life, இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டேன்னா, இந்த நிமிஷத்துல எப்போதுமே அப்படி திங்க் பண்ணும். இந்த நிமிஷத்துல எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எதையாவது இந்த மாதிரி வருதா? இந்த 4 காரியங்கள் ஏதாவது மண்டையில ஓடுதா? ஒரு அசுத்தமான மண்டையில ஓடுதா? அந்த ஒரு ஆசை என்னை இழுக்குதா? கண்ட ஆசைகள் இருக்கும், எந்த ஒரு பாவமான ஆசை இழுக்குதா? அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கேன்? எல்லா நேரத்திலையும் டோட்டலாக ஃப்ரீயாக இருந்து எல்லாத்தையும் வெட்டி அழிச்சிட்டேன்னா தெய்வத்தை துதிக்கிறது எனக்கு எவ்வளோ ஈஸியாக முடியுது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுவுமே இல்லை என் மண்டையில், எதுவுமே இல்லை, கிளீனாக இருக்கு. ஸ்லேட்டை அழிச்சிட்டா எப்படி இருக்கும்? அது போல கிளீன் ஸ்லேட்டா இருக்குதுடா. எந்த கூடும் கட்டல, மறைஞ்சதான எந்த மறைஞ்சிருக்கக்கூடிய எந்த ஜெயிலும் உள்ள இல்ல. At any given point of time in your life, when you find that you are not in a cage, you are a blessed man. You are not in a cage. ஸோ துணிகரத்துக்கான. அப்போ 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனம், அதுலேயே அந்த துணிகரத்திலேயே 1 சாமுவேல் 13:12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை இது உனக்குள்ள ஒரு ஆசை, வேண்டாத ஆசை இருந்திருக்குது. நீ சொல்ற காரணம் வேற. நீ சொல்ற காரணம்
பாலிஷ் பண்ணி பேசுகிறான், பவுடர் அடிச்சுட்டு பேசுகிறான். நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம். உனக்கு என்ன இந்த துணிகரம்னு கேட்குறேன், உன் வேலையா இது? நீ முடிஞ்சா முழங்கால் படிட்டு போயிட்டு, நீ எதுக்கு ஆசாரியன் வேலையை செய்கிற? சாமுவேல் வேலையை நீ எதுக்கு செய்கிற? அப்படி ஒரு சில ஆசைகள் இருக்கும், அப்படி சில இருக்கும். இந்த உசியான்னு ஒரு ராஜா இருந்தான் பாருங்க, உசியா அவனுக்கு இந்த ஒரு ஆசை, தூபம் காட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இவர் போய் செய்யணும்ன்ட்டு நினைப்பாங்க ஒரு சிலருக்கு. அப்படி இந்த கோரான்னு ஒரு கும்பல் இருந்துச்சு பார்த்தீங்களா, விளங்கலை அப்படின்னா யாருன்னு, பொட்டிக்கடைக்காரரா? கோரான்னு இவனுங்களுக்கு எத்தனையோ வருஷமா மோசே மேல ஒரு கண்ணு. இவன் தானா லீடரு, நம்மெல்லாம் லீடர் இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்த்து நின்று ஒரு கூட்டம். அட மோசேயுடைய சகோதரியும் சகோதரனுக்கும் இருந்ததான பொல்லாத ஆசை, ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் இருந்த ஆசை பாரு. இவர்கிட்ட தான் நான் பெரிய ஆண்டவர் பேசுவார். சொந்த சகோதரனும் சகோதரியும். ஆண்டவர் எவ்வளவு விசனப்பட்டு கோமாயிட்டார்ல. இந்த ஏரியாவில் நம்ம போகக்கூடாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஏரியாவை தவிர்த்து மற்ற ஏரியாவில் போகவே கூடாது. எனக்கு என்னுடைய ஏரியா தெரியும், மற்ற ஏரியாவில் போக மாட்டேன். இதில் நாம் செயல்படுவோமானால் எந்த வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தில் நம்ம சோதனை பண்ணி நம்மளை நாம சோதித்து பார்த்தாலும் கூட ஒரு கூடும் அங்கே இருக்காது. ஆக இந்த நிமிஷத்தில் இப்போ என்னை குறித்து நான் நினச்சேன்னா, என்னை ஆட்டி படைக்கிறதுக்கு எந்த ஒரு காணக்கூடாத கூண்டும் இல்லைன்னு என் உள்ளம் சொல்லிருச்சுன்னா எனக்கு தெரியும், நான் சந்தோஷமாக தேவனை துதிக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டா அதுக்கு என்ன வசனங்கள் எடுப்போம்? யாக்கோபு 1:15, யாக்கோபு 1:15, 1 ராஜாக்கள் 11:1-2, 1 ராஜாக்கள் 11:1-2 அப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுதான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். எப்பா உனக்கு கொடுத்த ஞானம் எவனுக்காவது கொடுத்துருக்காங்களா ஆண்டவர்? சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் வேற எவனுக்காவது இருக்குதா? எவனுக்கு இல்லை. நீ கேட்காத பணம் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொன்னார், நீ கேட்கல ஆனால் நான் கொடுத்தேங்கிறார். அப்போ கேட்காத ஐஸ்வர்யம் 2. 3வது சிங்காசனம். இந்த 3மே எப்படி இருக்கு உங்க பார்வையில்? ஞானம் வேற எவனுக்குமே, அவனுக்கு முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை. அப்படியே அம்மா பயங்கரம். இது ஞானத்தை கேட்கறதுக்கு ஊர் உலகத்துலேருந்து ஜனங்களெல்லாம் சாலமோன் பாதத்தில் உட்காந்தானுங்க. சரி, நம்பர் 1. 2வது கேட்காத ஆலயத்தை தான் கட்டுவான்னு நினைச்சா அவன் அரண்மனையை கட்டிக்கிட்டான். ஆலயத்தையும் கட்டிட்டு அரண்மனையில் தூண்களை வச்சான் பாருங்க, வெண்கல தூண். ஆலயத்தில் என்னென்னலாம் வச்சானோ அவன் அரண்மனையும் அப்படி இருந்த அரண்மனையெல்லாம் டிசைன்லாம் பார்க்குறதுக்குன்னே ஆணுங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துச்சு கிடப்பா. இதனாலேயே கெட்டான். சரி, அந்த அவனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக, அது கல் மாதிரி, ரோட்டில் போகிற கல் மாதிரி வெள்ளி. நமக்கு இன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னா எப்படி? ஐயோ, அவ்வளவு மகிமை அவனுக்கு. அதில் புரண்டு உருண்டான்னு வச்சுங்களேன். நம்பர் 2. 3வது அரசாட்சி, சிங்காசனம். ஆண்டவரே உட்கார வச்சாரு. அந்த சிங்காசனத்தில் யார் வச்சா? அவங்க அப்பாட்ட சொல்லியே வச்சாரு. 4வது என்னன்னா, அவனை சுத்திலும் தேவன் அமைதியை கட்டளையிட்டார், சமாதானத்தை கட்டளையிட்டார். சண்டை போடவே எவனும் வரல. எப்படி இருக்கும்? நம்மளை சுத்தியிலையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஜனங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? ஜன்னல் கதவை மூடினாலும் நம்ம ரூம்குள்ள அவங்க உள்ள வந்து கத்துற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்?
சுத்தில அண்டை நாடுகள் பூரா சண்டைக்கு வந்துகிட்டே இருந்தா எப்போதான் நிம்மதியா இவனுங்க வாழ்றது? அந்த ராஜாவுக்கு எவ்வளோ டென்ஷனா இருக்கும். தன்னுடைய குடிகளை காப்பாற்றணுமா வேண்டாமா? அல்லேலூயா. சுத்தில அவ்வளவு அமைதியா இருந்தது. அவன் குடிசையில் உட்காந்து மாளிகையில் உட்காந்து சாப்பிட்டான், போனான், வந்தான், நிம்மதியாக. நைட்டை பகலாக்கி பகலை ராத்திரியாக்கி, அப்பா வெள்ளியும் தங்கமும் கல் மாதிரி கொட்டி கிடக்கு, ராஜா வாழ்கங்கிறான். இவ்வளத்தையும் பண்ணி ஆலயத்தை கட்டுகிறதற்கான பர்மிஷன் அவனுக்கு கிடைச்சிருக்குது. 4வது காரியம் என்ன ஐயான்னா, யாருக்கும் கொடுத்துருவாரா என்ன இந்த வேலையை? வரோம் போகிறோம் எல்லாருக்கும் நீ கட்டுன்னு கொடுத்துருவாரு. அவர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆலயத்தை கட்டுறதுக்கு. தாவீது எவ்வளவு விரும்பினா, ஐயா 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 எனக்கு கொடுங்க கொஞ்சம் பர்மிஷன் ஐயா. அவன் கெஞ்சி கூத்தாடினா, நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் ஐயா, நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கட்ட விடுறீங்களா? நான் கட்டினா இன்னும் சந்தோஷம் எனக்கு. அது ஒன்று தான்யா கனவுண்ணா. சும்மாரு, சேர்த்து வச்சதெல்லாம் வச்சு வை, உனக்கு பின்னால் ஒருத்தனை எழுப்புவேன், அவன் கையில் கொடுத்துட்டு என்கிட்ட மேலே வந்துரு, அவன் கட்டிக்குவான். அப்போது தாவீதுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. பாவம், நான் அந்த சப்ஜெக்டை எடுக்கணும்னு தான் வந்தேன், இன்னைக்கு வேண்டான்னு வச்சுங்களேன். வதவதன்ட்டு ஏகப்பட்ட இந்த வதவதன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வதவதன்னுங்கிற பொம்பளைங்க இதுமா சொல்லித்து கொடுக்கறதுக்கு. அந்த டாபிக் இன்னைக்கு எடுக்கணும்னு வந்தேன். ஒரு 1C எடுக்கணும்னு வந்தேன். 1Bலேயே மாட்டி முழிச்சது இன்னும் உட்கார்ந்துருக்குது. அத்தனை பிள்ளைகள்லையும் ஒருத்தனை அந்த சாலமோன் அமைதியான புருஷன் அவனை பார்த்து அவனை ரொம்ப நேசித்ததாக வேதம் சொல்லுது. ரொம்ப அன்பு கூர்ந்துட்டார் சாலமன் மேலே. அவனும் ரொம்ப அமைதியான புருஷன். அமைதியான ஒரு புருஷனுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்லா அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே இப்படி ஒரு சபைக்கு மேய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இதையும் என் தலைமையில் கட்டினீங்களே கர்த்தாவே, இதுக்கு நான் நன்றி சொல்லி எவ்வளவுதான் நன்றி சொல்லுன்னு தெரியல, எனக்கு புரியல. ரிஸ்க் நிறைய உண்டு இதில். சபை ஊழியத்தில் இப்படி ஒரு லீடராக இருக்கிறது லேசான காரியம் கிடையாது. நீங்கள் ஜாலியாக வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அன்னைக்கு இருந்தவன் தான் இன்னைக்கு. இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஊழியம் செய்ய தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்க இவருக்கு வேத அறிவு நிறையா இருக்குது, வெளிப்பாடு வரும், அது வரும், இது வரும். என் கூப்பாடு உங்களுக்கு யாருக்கு தெரியும்? அங்கே போய் கூப்பாடு ரூம்குள்ளே உட்காந்துட்டு சைலண்ட்டாக கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஐயா தெரியாது. சில நேரங்களில் மோகம் குப்புற இங்கே விழுந்துருவேன், தெரியாதுப்பா எனக்கு. அவ்வளவுதான் மனுஷன், அவ்வளவுதான். நாம் தேவனுக்குள் கலிகூறணும். அவர்கிட்ட தான் நம்ம ஜீவியத்தை கொண்டு போய் டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டு உட்காந்துட வேண்டியதான். அழகாக நடத்துவார், ரொம்ப ஜோராக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ரிக்ரெட்டும் வராது. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மனஸ்தாபங்கள் வராது. ஐயோ, நான் அதை அனுபவித்து சொல்கிறேன் பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, அனுபவிச்சுட்டு சொல்கிறேன், வாழ்ந்து காட்டிட்டு சொல்கிறேன். தயவு செய்து ஒரு நோவா நமக்கு எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்க. பொல்லாத உலகத்தில் தான் பிள்ளைங்க எதையாவது தெரிந்து கொண்டு தாய் தகப்பனை வற்புறுத்தி இருக்கலாம் இல்லையா? இல்லை. இது தேவ சித்தமா இல்லையான்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் காட்டுவார், அந்த நேரத்தில் தாய் தகப்பன் மூலமாக செய்வார், ஆசீர்வாதமாக இருப்போம். அங்கே கை வச்சிடக்கூடாது. அவருடைய பாயிண்ட்ல, அவருடைய வேலையில் நம்ம கை வைக்கக்கூடாது. நம்ம ஒன்று தாய்மடியில் பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறேன்னு தாவீது சொன்னான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அது பால் கொடுத்தா அது குடிச்சிட்டு பேசாமல் அப்படியே பேக்க தாயுடைய முகத்தை பார்த்துட்டு என்ன பொக்கவாயில் சிரிச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா இது பாட்டுக்கு கொயின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பசிச்சதுன்னா அழுகும் திருப்பி, இவ்வளவுதான். அது மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்கிறான் தாவீது.
Best life is the life that is the life that trusts God. You may not know many things. Don't become a god, be a man. எவ்வளவு பாதிப்புகள் பார்த்தீங்களா, மனவேதனைகள். தேவன் அப்படி நமக்கு போச்சல. அவர் தகப்பன், நான் நடத்துவேன்னு உட்கார்ந்துருக்கிறார். என்ன பண்ணுவீங்க? மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நமக்கு தான் தகராறு. நானா உன்னை நினைச்சிட்டு இதுதான் நினைச்சிருந்தேன்னா இட்ஸ் a waste of time. Somewhere everything is getting blocked. அவர் ஜாலியாக நடத்திட்டு போட்டோம். அவர் அப்பா, அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது பையா. There is a protocol. You cannot violate the protocol of God. However much you do, you will never succeed in that. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னமோ தெரியல, நான் இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு எல்லா சிறைகளுக்கும் கூண்டுகளுக்கும் மாட்டி முழிக்கிறதுக்கு தப்பிச்சிட்டு போய் at any given point of time, this is the slogan, at any given point of time in your life, if you can find yourself that you are not in a cage, locked up in a cage, you are a blessed person. அடுத்த வாரம் கேட்பேன், வாழ்க்கையில் எந்த நேரத்தில், அது தூங்குற நேரம், வீட்டில் இருக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், வெளியில் வேலை செய்கிற நேரம், போகிற நேரம், ஸ்கூட்டரில் போகிற நேரம், பஸ்ஸில் போகிற நேரம், எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு பாயிண்டில் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி உங்கள் மனசு சொல்லிடுச்சுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஃப்ரீயாக கர்த்தர்கிட்ட நீங்கள் மூவ் பண்ணலாம். உங்கள் ஜெபங்கள் அவ்வளோ ஈஸியாக கேட்கப்படும். தடைகள் இல்லாமல் ஜெபம் மேலே போகும். ஆமே, உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்ததா? இதை மனசில் வச்சுங்க. டக்குன்னு யோசிங்க, டே இந்த நேரத்தில் ஏதாவது கூடு இருக்காடான்னு யோசிங்க. ஒன்றுமே இல்லை, அல்லேலூயான்னு சொல்லுங்க, அப்படியே மேலே போகும் அது தடை இல்லாமல். At any given point of time in your life, if you find yourself that you are not locked up in a spiritual prison, you are the blessed man, you are a free bird. Hallelujah. 5 புத்தியுள்ள கன்னிகைகளோட வேற எங்கேயும் போகல, குடிக்காரன் கடைக்கு போகலையே, எங்க போனாங்க? 5 புத்தியுள்ள கன்னிகைகளோட ஒரு 5 கன்னிகைகள் சேர்றாங்கன்னா, அவர் பிரிக்கிற வரைக்கும் இவன் 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியாது. இந்த 5 இப்படி, அந்த 5 அப்படின்னு எவனுக்குமே தெரியவே தெரியாது. அவங்களோடையும் சேர்ந்து ரிட்ரீட்டுக்கு போனாங்க, அவங்களோட சேர்ந்து இவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்களோட சேர்ந்து இவங்களும் ஜப கூட்டத்துக்கு போனாங்க, வாச கூட்டத்துக்கு, திருப்பு கூட்டத்துக்கு போனாங்க, எல்லா கூட்டத்துக்கும் போனானுங்க. அவங்க பந்தியில் இவங்களும் இருந்தாங்க. கரைகளா? சமாதானம் இல்லை, கரைகளா இருந்தாங்க. எப்படியும் நம்ம இவங்களோட சேர்ந்து நம்மளும் மேலே போயிடலான்னு ஒரு கணிப்பு, வேற தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. ஐயா வருகிற போது என்ன நடக்குங்கிற அறிவு கூட அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கும் இல்லை. ஆனா இவங்க திறந்த வாசல் இருக்கணுங்கிறது அளவுக்கு இவங்க தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த திறந்த வாசலை குறித்ததான அறிவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா திறக்கிற அதே ஐயா தான் திருப்பி பூட்டுவார்னு தெரியாது. தூதன் அனுப்பி பூட்ட மாட்டார். அவர் ஒருத்தருக்கு திறந்தார்னா அடுத்தவனுக்கு அதை அவரே தான் பூட்டுறாருன்னு அர்த்தம். வாரத்தில் பைபிள் எடுப்பீங்களா? இனிமே எடுத்து வாசிப்பீங்களா? வார நாளில் ஜெபிப்பீங்களா? டிசைட் பண்ணிக்கணும். இல்லை வண்டி இப்படியே போகும். நம்ம பிரைஸ் ஸ்டோருக்கு வந்ததுனால அப்பப்போ வர்றதுனால நமக்கு எப்படி திறப்பாரு கர்த்தர்? எவன் சொன்னா? 8 பேர்ல ஒழுங்கா 4 பேர் இல்லைன்னா 4 பேர் வெளியில தான் தண்ணிக்குள்ள முங்கி இருக்கணும். ஈவிரக்கம் கிடையாது அந்த இடத்துல. அது வெள்ளம் போல வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள். You know your history, then how much more God will know your history. கடந்த எத்தனை வாரங்களாய் ஒரு சிலர் வரவில்லை. வேர் வேர் யூ? எங்க போனாய்? யூ நோ, நமக்கு தெரியும் நாம் எங்க போனோம், நான் என்ன வாழ்ந்தோம், என்ன செய்தோம், என்ன பண்ணோன்ட்டு. கர்த்தர் அறிய மாட்டாரோ? கர்த்தர் அறிய மாட்டாரோ? அறிவார். அப்போ at any given point of time, if our hearts are clean, if your minds are clean,
எந்த ஒரு நேரத்திலையும் கூட நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாமல் இருக்குமானால், சிறைச்சாலைகள் இல்லாமல் இருக்குமானால், தைரியமாய் தேவனிடத்தில் கேட்கலாமே, போகலாமே. Do you like it? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அல்லேலூயா. செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்குது. அப்பா இந்த நேரத்தில் எப்படி இருக்கேன், நான் வேலையில் இருக்கேனா, வேலையில் இருந்தாலும் அப்போ செக் பண்ண வேண்டியிருக்குது, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் செக் பண்ணி, தெய்வமே நான் எப்படியாகலும் 5 பேர் ரெடியான ஜீவியத்தில் எனக்கு வாசல் திறக்கணும்னே வாழ்ந்தாயா. வா, இன்னைக்கு காலையில் இதுதான் சத்தியம். அதுக்குன்னே வாழ்ந்தானுங்க, அதுக்குன்னே போவானுங்க. அந்த 5 இந்த 5ஓட சேர்ந்துக்கிடுச்சு. ஐயா வர்ற வரைக்கும் 10 ஒரே இடத்துல தான் இருக்கு. அதுக்குள்ள எண்ணெய் டின்னும் இருக்கு. 10 பேருக்கும் டின்னு. ஆனா 5 பேருக்கு டின்னுக்குள்ள எண்ணெய் இருக்கு, 5 பேருக்கு டின்னுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதுபோல அவர் வந்தது என்ன, நீ நல்ல 5 பேரோட தான் இருக்கிற, அதனால் பரவாயில்ல, உத்தமசாலி குணசாலிகள் தான் நீங்கள்லாம், நல்ல தீர்மானம் எடுத்து ஆசை வச்சு உண்மையான என்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டதுனால வாங்க வாங்க போகலாம். அப்போ அந்த 5 பேர் கேட்பான்ல, எண்ணெயோட வந்தவன், நாங்கள் தீவெட்டியை வச்சுட்டு வெளிச்சம் காட்டிகிட்டு இருக்கோம், எங்கள் வெளிச்சத்தில் இதெல்லாம் வந்து நிற்கிதுங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே. அதனால் அவர் வரும்போது கட் அண்ட் ரைட்டாக பிரிச்சார். கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வாடான்னா அவன் போய் மீன் பிடிக்கிறான். பெரிய வலையை போட்டு அவ்வளவு கிடைச்சதெல்லாம் கரைக்கி கொண்டு வந்து சேர்க்கிறான். அதில் செத்து போன மீன் எல்லாம் கூட இருக்குது. கடல்ல போய் அவன் அதை பிரிக்கலை, கடல்ல செலக்ட் பண்ணலை. அவன் வேலை அங்கே கிடையாது, கரையில் தான் அவன் வேலை. செதில் இல்லாதது, செத்து போனது, குப்பையெல்லாம் வருது. வாரிட்டு வந்தால் குப்பையெல்லாம் வரும். இது பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கும்னு ஐயா சொல்லிட்டார், வாயை திறந்தே சொல்லிட்டார். நான் என்ன பண்ணேன், அவரே சொல்லிட்டார். அது எவ்வளவு கேர்ஃபுல்லாக பிரிக்கிறான் பாருங்க. அந்த பிரித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன் எல்லாம் கூடையில் போட்டு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தோட கூடையை கொண்டு போகிறான். குப்பையை வாரணுமே, சிரமப்பட்டோமேன்னு அவன் யோசிக்கிறதே இல்லை. நல்ல மீன் கிடைச்ச கூடையை பார்த்து சந்தோஷப்பட்டு மேலே போறான், கொண்டு போறான். இப்படிதான் இருக்கும் பரலோக ராஜ்யம்னு தேவன் சொன்னார். புரியுதா? அப்ப அந்த குப்பையான மீனும் செத்து போன மீனும் நல்ல மீனோட ஒரே கடல், ஒரே தண்ணீர், ஒரே மினரல்ஸ் இருக்கக்கூடியது தான். எல்லா சத்து தாது எல்லா பொருளும் அங்கே கிடைக்குது. அத்தனை நாட்களும் ஒன்றா இருந்து வாரி கொண்டு வர்ற வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக வாழ்ந்தாங்க, எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. கரைக்கு வரும்போது ஆகாது என்று தள்ளப்பட்டான். கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இந்த செய்தி வருது. என்ன பண்ண? பயப்படாதீர்கள், உங்களை கர்த்தர். அந்த மாதிரிலாம் வரல. ஸ்தோத்திரம். நானும் பயந்து நடுங்கி சாகுறேன் ஆண்டவருக்கு முன்னால. தெய்வமே ஐயா, தெய்வமா இறக்கம் காட்டுங்க ஐயா தெய்வமேன்னு நானும் பயப்படத்தான் செய்கிறேன். பிரசங்கம் பண்ண நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்குன்னு வேற பவுலையா சொல்லிவிட்டாரா? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாள் நான் பண்ணலன்னா ஏன் பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் மேலே போவீங்க. கடைசியில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் இல்லைன்னா தேடுவீங்க இல்லையா? அன்னைக்கு அப்படி குதிச்சு ஒரு மாதிரி பேசினார். கட் அண்ட் ரைட்டாக இங்கிலீஷ்லையும் பேசினார், தமிழ்லையும் பேசினார். எங்கேயா அந்த ஆளு? பயப்படணும், தேவனுக்கு பயந்து. அதுக்காக அதைரியப்பட்டு வாழ சொல்லலை, சந்தோஷப்பட்டு வாழ சொல்றார். நடுக்கத்துடனே களி கூறுங்கள்னர். At any given point of time, if you find yourself that you are not in the cage of an invisible cage, you are a blessed person. Your prayers can easily reach heaven. பரலோகத்துக்கு நம்முடைய ஜெபங்கள் ரொம்ப லேசா மேலே போயிடும். அவரை துதிக்கிற துதி தைரியமான துதியாக இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைகளே, பலவீனம்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆக வேண்டாம்.
வர்றதே பிரிக்கத்தான் வர்றேன்னு சொல்றார். ஐ எம் கம்மிங் பேக் டு செப்பரேட். நாம் அவர் வரும்பொழுது அவர் நம்மில் பிரியப்படத்தக்கதாக, அதுதான் சபைக்கு செய்தி. அப்படி இருக்க வேண்டுமானால் எந்த வாழ்க்கையில் எந்த செகண்ட் நம்மளை திங்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த செகண்டில் நம்ம எந்த சிறைச்சாலையும் மனசில் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு காரியம், தெய்வமே உங்கள் வசனத்துக்கு நான் நடுங்கி என்னோட கூட இருக்கிற சில ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, ஐயா ஐயா ஸ்தோத்திரம், என் ஜனங்கள் நானும் என் ஜனங்களும் சேர்ந்து உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் திறந்த வாசல் வச்சிருக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்துட்டோம்னா அந்த டின்னில் எண்ணெய் இருக்கிற மக்களாக மாறிடுவோம். ஐயா ஸ்தோத்திரம், டின்னில் எண்ணெய் இருக்கிற மக்களா. இவன் எவன்கிட்ட எண்ணெய் இல்லை ஏது இல்லைன்னு எனக்கு எதுக்கு? அந்த 5 பேர் எண்ணெய் இருக்குதா இல்லையான்னு விசாரிச்சாங்களா? விசாரிக்கல, கூட இருந்தாங்க, வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். வந்து உட்காந்துருக்கீங்களா, சரி வாங்க, சரிங்க ரைட்டு. அவங்க எதையும் சொன்னதா தெரியல. அவங்க பேசுனது எப்போ பேசுனாங்கன்னா, என்ன இல்லைன்னு இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால் பேசுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா எண்ணெய் வச்சுட்டு வாடா, டின்னெல்லாம் எம்டி டின்னா வைக்காதரா, அம்டி டம்டி, அந்த மாதிரிலாம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கொடுங்கன்னொன்னே ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்க. அப்போ உண்மையானவர்கள் அந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள்னா, கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். இவங்களும் கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போகிற மணவாளனும் கட் அண்ட் ரைட்டாக இருக்கார். 2 பேரும் கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க. அவர் கதவை மூடுவேன்னு உட்கார்ந்துருக்கிறார். என்னுடைய ஆட்களை பிடிச்சி கொண்டு போய் நான் உள்ள வச்சுட்டு கதவை மூடுவேன்னு அவர் ஸ்ட்ரிக்டா இருக்காருங்க. இவங்களும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இவன் நம்ம இழந்துருவோமோன்ட்டு அடை விடு ஆளை விடு எண்ணெய் விட்டுருன்னு இவங்க ஜாலியாக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரிக்டா இவங்க ஜாலியாக போயிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. ஆனால் கூட இருந்தது யார்? போலித்தனம் பண்ணது யார்? ஆண்டோடைய பிள்ளைகளே, இதனால இதோ சபையில் பாதி பேர் போகிறாங்க பாதி பேர் போகலைங்கிற நியாயத்தீர்ப்பில் நான் சொல்ல வரல. இன்னும் அந்த டின்னில் எண்ணெய் இருக்கிற மக்களாக நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டோம்னா அது ஒன்று தானே லாபம். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒன்னே ஒன்று, இனி பார்த்துட்டு பார்க்காது போல அல்ல, பார்த்து அங்கேயே தங்கணும். அல்லேலூயா. பார்த்துட்டு அங்கேயே, அதை பார்த்தவன் இனி இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். இதெல்லாம் வேஸ்ட்டு, அது பெஸ்ட்டு. அல்லேலூயா. இங்கே என்னதான் இருந்தாலும் தகுந்த விதத்தில் நம்ம இதை அனுபவிக்க தேவன் நமக்கு பர்மிஷன் தந்து லைசன்ஸ் தந்திருக்கிறார். தகுந்த விதத்தில், தகாத விதத்தில் இதை அனுபவிப்பதில்லை, தகுந்த விதத்தில் அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் நம்ம கொடுக்குற சுதந்திரம். சமாதானமாக பண்ணுகிறவர்கள் பாக்கி அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு சென்ட் நிலம் கூட ஒன்று இல்லாமல் பஞ்சப்பாட்டை பாடுவான்னு இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை நம்மளை வாழ வச்சிருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக நம்மளை வாழ வைப்பார். எந்த ஒரு குறையும் நமக்கு வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. எக்ஸசிவாக, அதுதான் என் டாபிக். இன்றைக்கி நான் எடுக்கலை. தாவீதை குறித்து ரொம்ப பயப்பட வேண்டிய காரியங்கள்லாம் தாவீதை குறித்து இங்கே எழுதியிருக்குது. நான் எடுக்கலை இன்றைக்கி. அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் அதை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எனிதிங் இன் எக்ஸஸ் லீட்ஸ் டு அவர் ஃபால். எது எக்ஸஸாக இருந்தாலும் அது நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருது. we should know the limits. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தர்க்கங்களும் மேட்டிமைகளையும் தேவன் கொடுக்கிற போராயுதங்களை வச்சு நம்ம நிர்மூலம், அரண்களை நிர்மூலம் ஆக்கியாகணும். இல்லாவிட்டால் அரணுக்குள்ளே புகுந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கிராட்டிஃபிகேஷன்னா திருப்திப்படுத்தலுக்கு அப்புறம் ப்ரிசம்ஷன் சொல்லும் பொழுது துணிகரமாக மாறிடும். துணிகரத்துக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையை அப்படியே மாறிடுது. See, these are the 4 steps. ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருச்சபைக்கு இந்த வார்னிங் அவசியம். ஹல்லேலூயா. தயவு செய்து கேளுங்கள். இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டீங்க, விட்டுறாதீங்க.
விட்டுறாதீங்க. எந்த இதுவும் கோட்டை கட்ட விட்டுறாதீங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் ஷுட் பி க்ளீன். ஸ்லேட்டை க்ளீன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுபோல். ஹல்லேலூயா. அந்த நேரம் இப்போ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களை குறித்து நினச்சிங்கன்னா பாவமும் அங்கே இல்லை, பொறாமையும் இல்லை, அதுவும் இல்லை, எதுவும் இல்லை, க்ளீனாக இருக்கீங்கன்ட்டு அந்த மனசாட்சி வருமானால் தைரியமாக இது அவர் வரும்பொழுது அப்படி இருந்தால் எப்படி இருக்கா? ஆகவே என்னதானோன்னு வாழ வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ளீஸ் சீரியஸாக சின்சியராக ஆண்டவருக்குள்ளே வந்துடும், சுத்தமாயிரும். இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன், அந்த மெம்பர் இந்த மெம்பர்னு அங்கே வேலைக்கு ஆகாதே. 5 பேரோட தான் இருந்தாங்க, என்ன பிரயோஜனம்? இவங்களும் கன்னிகைகள் தான், இவங்களும் டின்னு வச்சுருந்தாங்க, எண்ணெய் வச்சுருந்தாங்க, தீவெட்டி, எண்ணெய் இல்லை தீவெட்டி வச்சுருந்தாங்க. ஃபார்ம் ஆஃப் ரிலிஜன். சீரியஸ்னஸ் இல்லை, ஆயத்தம் இல்லை. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு வாசலை பூட்டுவேன்னாரு. உண்மையாக இருக்கிறவர்களுக்கு வாசலை திறப்பேன்னு சொல்கிறார். போதும் நமக்கு இந்த செய்தி. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுவரைக்கும் ஏதாவது தப்புகள் நடந்துருச்சுன்னா ஒரு இரக்கம் உங்கள் கதவை தட்டுதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும். தேவனுடைய இரக்கம் நம்ம கதவை தட்டுதுன்னு நினச்சிக்கணும். இரக்கம் இன்னைக்கு, அன்னைக்கு இல்லை. ஐயோ ஐயோ, திரும்ப திரும்ப அதுதான் எனக்கு மைண்டில் வருது. 120 வருஷம் இரக்கம், இரக்கம். கதவு பூட்டுற அன்னைக்கு எங்கே இரக்கம் இல்லையே. ஸோ என்னுடைய ஒரு சின்ன காரியம் என்னன்னா, நீங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். புருஷனுக்காக மனைவிமார்கள் ஜெபம் பண்ணுங்கள். மனைவிகளுக்காக புருஷன்மார்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 8 பேரில் 2 பேர் தப்பாக வாழ்ந்தாங்கன்னா கூட இந்த கடைசி 2 நிமிஷம் ரொம்ப முக்கியம். அந்த 2 பேர் வெளியில் தான் தண்ணிக்குள்ளே இருக்கணும். அது டேடின்னு கூப்பிட்டா என்ன, மனைவியை அப்பான்னு கூப்பிட்டா என்ன, இல்லை அம்மா அம்மான்ற மனைவியை கூப்பிட்டா என்ன, சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே சத்தம் ஆஃப் ஆகிடுச்சு, செத்து போயிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக தண்ணிக்குள்ளே செத்துருவாங்க. கொட 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 கொடன்னு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அந்த சத்தம் இனி வராது. தாக்கு பிடிக்கிற வரைக்கும் அப்பா 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 கொட 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 கொடன்னு உள்ளே வச்சுன்னா போயிடும். அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான்ட்டு நான் கற்பனை உலகத்தில் பண்ணி போனேன். ஆண்டவரே, பரலோக தரிசனம் எனக்கு தயவுசெய்து வேண்டான்ட்டு. எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு தெரியும் இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, யாருக்கும் இதை விட மேலே வேணுமா? இல்லை, உங்களை கேட்குறேன், தெரியாமல் கேட்டேன். இதில் எழுதி கொடுத்த பரலோக காரியங்களை காட்டிலும் அதிகம் வேணுமா? எனக்கு தெரில, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. அந்த சந்தோஷத்தில் நான் குதிக்கிறதை காட்டிலும் அந்த அந்த பரலோகத்தில் நான் கால் எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு எச்சரிப்பு தான், அந்த தரிசனம் தான் வேணும். என்ன நினைக்கிறீங்க? 2வது, நரகத்துக்குள்ளே தள்ளப்படும் போது அந்த அக்கினியில் வேகிறதான வாலிபர்கள், வயதானவர்கள். நாளைக்கு நீ கீழே போயிட்டு கத்துவடே. அவன் கத்துனால பூமியின் மேலே எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டுன்னு சொன்னானா இல்லையா? அவங்களும் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லாசரை கொஞ்சம் அனுப்பி கொஞ்சம் சொல்ல வைங்க. இரக்கம் வந்துதா? அந்த பாயிண்ட்டை நான் பிடிக்கிறேன். நம்ம யாரும் அந்த இடத்துல கால் வைக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ்
தயவுசெய்து அந்த அந்த இடத்துல எல்லாம் போகக்கூடாது, படக்கூடாது அந்த கால்கள் நமங்க. அங்கேருந்து கத்துறான், ஓ ஆண்டவரே. அவன் லாசரை பார்க்குறான், தூரமாக வெளிச்சம் தெரியுது. நரகத்தில் இருக்கவனுக்கு வெளிச்சம் தெரியும், தூரமாக தெரியும். ஜொலிக்கிற பட்டணம் ஒன்று தெரியும், ஆனால் உள்ள ஒன்றுமே தெரியாது, உள்ள ஒன்றுமே தெரியாது. ஆனால் தெரியும் நம்ம உடன்பிறப்புகள் அங்கே இருந்தால் அங்கே தான் இருக்கிறான்னு தெரியும். ஆனால் பேச முடியாது. எவ்ரிதிங் இஸ் கட். எனக்கு மாத்திரம் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்து இந்த இன்னும் 2 மணி நேரம் நடத்துகிறா இந்த சபைன்னு அவர் சொல்லிட்டார். நான் இந்த சப்ஜெக்டை தான் பேசுவேன். ஏன் தெரியுமா? தெய்வமே அப்பா, இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கே கொண்டு போய் முடியுது? ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? ஜெபம் பண்ணலாம். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது உண்மையாக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய மதமோ நம்முடைய பொருளோ பணமோ அழகோ படிப்போ வேலை செய்யாது. நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு திருச்சபை அவசியம். தகப்பனே நன்றி, 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 நன்றி. கண்டதையும் சொல்லிட்டு வளரி விட்டுட்டு கடைசியில் நம்மளை நரகத்துக்கு தள்ளக்கூடிய திருச்சபையை பார்க்கலாம். கடுகடுன்னு சத்தியத்தை சொல்லி நம்மளை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற திருச்சபை எனக்கு வேணும், உங்களுக்கு அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாரம்பரியங்கள் நமக்கு உதவி செய்யாதே, விஷயங்கள் தெரியாதபடிக்கு கண்களை மூடி போடுதே, நம்முடைய ஆசைகளை கொன்னு போடுது, தேவன் மேல் வச்சிருக்கிற பயத்தை அழிச்சு போடும், தேவன் மேல் வச்சிருக்கிற தாகத்தை அழிச்சு போடும். ஸ்தோத்திரம். நேரத்தை வீணாக்கி போடும். இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. பலார்னு 4 அரைஞ்சி சத்தியத்தில் கத்தி போல வந்து வெட்டினாலும் நான் ஹல்லேலூயா முடிவிலே பரலோகத்துக்கு போகிற அந்த பாக்கியம் இருக்கக்கூடிய இடம் எனக்கு ரொம்ப அவசியம். கொஞ்ச காலம்தானே அன்பு பிள்ளைகளே, தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த கால் எடுத்து வைக்கணும்ல. ஹல்லேலூயா. நான் எவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்ணேங்கிறது பெருசு இல்லை, எவ்வளோ பெரிய பாஸ்டருங்கிறது பெருசு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கைவசம் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆடுகளை தயார் பண்ணி மேலே கொண்டு வாங்குற உத்தியோகத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்தல் எவ்வளவு நல்லது. நீங்கள் தான் கெட்டு போனீங்கிறதுனால பிரசங்கம் பண்ணல. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, அப்படி அல்ல. தெய்வமே, அந்த வாசல், திறவுண்ட வாசல் அடைபடுகிறதுக்கு முன்பாக ஹல்லேலூயா, திறவுண்ட வாசல் அடைபடு முன் மனதாய் முன் செல்வொன்யா, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் முன்வருவி, பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வே, பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வே, திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்கினதாய் முன் செல்வோன் யார், திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுமே, காலத்தை ஆதாயம் பண்ணிடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை
ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டாம். தேவதாசும் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நிறமுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பரலோகத்தை குறித்து தரிசனத்தின் மேல தரிசனம் பார்க்கறத விட, அப்பா யாருக்காவது இந்த தரிசனத்தின் ஆசை இருக்குதுன்னா நீங்களே சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தை குறித்து எனக்கு நிறைய தெரியும்பா, அந்த தங்க வீதிகளில் மறுபடியும் பார்க்கணுமா? சொல்லிட்டீங்கல்ல, அது போதாதா? தூதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதாதா? அங்கே மரணம் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை, பாவம் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. என்னை மாதிரி யாராவது சொல்வீங்களா? போதாதா? அது போதாதா? எப்படி காலை வைக்கிறதுக்கு தானே பிரயாசப்படுறோம், போதாதா? மாயாபுரியாகி அந்த உலகத்தில் மாண்டு போனால் அங்கே கால் வைக்க முடியாதுல்ல. அல்லேலூயா. அடடாடா, நான் பேசின பேச்சு, நான் பார்த்த பார்வைகள், நான் பண்ண அசிங்கம் எல்லாத்தையும் பார்க்காம இன்றைக்கும் எனக்கு இந்த சர்ச்சில் ஒரு திறந்த வாசல் நீங்கள் தந்திருக்கிறீங்கன்னா அது உங்கள் கிருபை இல்லாமல் வேறு என்ன? நாளைக்கு இது பூட்டப்பட்டுச்சுன்னா நான் எங்கே போகிறது சொல்லுங்கப்பா. மனம் திரும்பிடுறேன். பியூட்டிஃபுல் சான்ஸு, அரிய வாய்ப்பு. ஏனோ தானோ ஒன்று இருந்த வாழ்க்கையெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றதுக்கு இதோ முன் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே உண்டோ? தேவன் அல்லவா நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பூட்டிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிசன்லாம் எங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்குமா? அங்கே மேலே லா படிச்சிருக்கிறேன்னு சொன்னால் போதுமா? மேலே போக முடியுமா? எஸ்ஐயா 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 எஸ்ஐயா. கொஞ்சம் கதறுகிற ஒரு சத்தம். அல்லேலூயா. ஒரு நோவாவுக்கு அவனுடைய நண்பர்கள் கூப்பிட்ட சத்தம் கேட்டிருக்குமோ என்னவோ. டே திரடா 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 டே சொல்லி கோபம் அடைஞ்சு கதவை தட்டி நான் என்னடா பண்ணுவேன்னு உள்ளேருந்து அவன் கத்த, கடைசியில் கெட்ட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. போயிட்டானான்னு சொல்லி ஒவ்வொருத்தனா போயிட்டான்னு சொல்லி 8 பேரும் ஒருத்தன் மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம நண்பர்கள்லாம் போச்சேன்னு. உள்ள ஆடு மாடுகள் சத்தம் கேட்குது, மேன்ட்டு. 40 நாள் அந்த சத்தம் தான் கேட்குது, வேறு எதுவுமே கேட்கல. நம்ம உடன்பிறப்புகள் கத்து நம்ம காதில் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நான் உங்களை பயமுறுத்தி உங்களை ஒரு மாதிரி கொடுமைப்படுத்தி அனுப்பலை. ஆனால் நடக்கிறது அதான். நோவாவின் நாட்கள் இல்லை, எது நடந்ததோ அது நடக்கும்ட்டார். லோத்து நாட்களில் எது நடந்ததோ அது நடக்கும்னார். ஐயா, கொஞ்சம் அந்த சுவிசேஷ பாரம் கொஞ்சம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சபையார் ஏற்றுக்குவாங்களா? கர்த்தர் நல்லவர். நரகத்தை குறித்த தரிசனம் எனக்கு கொடுங்க ராஜான்னு கேளுங்க. எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அதுதாங்க நம்மளை தூங்க விடாதுங்க. தயவு செய்து எனக்கு தூங்க விடாமல் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம் இல்லை? ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க தேவ பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு பரலோகத்தில் தங்க வீதி இருக்குது, அந்த வீதி இருக்குன்னு ஜாலியாக தூங்கிட்டு நாளை கெடுக்கிறதுக்கு பதிலாக நரகத்தின் காட்சிகளை பார்த்துட்டு அழுது கண்ணெல்லாம் பூத்து போகிற மாதிரி அழுது ஜெபிக்கிற வாழ்க்கை எவ்வளோ இன்பமான வாழ்க்கை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்பீங்களா? கேளுங்க. நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. நல்லா கேளுங்கன்னு கொஞ்ச நேரம். அப்பா, நாள்தோறும் வாதிக்கப்பட்டான்னு சொல்லியிருக்குது லோத்து. ஐயா, ஒரு நாளும் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுப்பா. ஒரு நாளும் தகப்பனே, எவ்வளவு வாங்கணுமோ இன்னும் வாங்கிட்டே இருந்து அப்போது திறந்த வாசல் உனக்கு. ஹல்லேலூயா.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதளிக்காததுனால உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே. உள்ளவன் எவனோ உனக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தானே சொன்னீங்க. இவ்விதமாய் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொன்னீங்களே. உங்கள் வார்த்தையில் கரெக்டாக இருக்கீங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இல்லையாப்பா, முன்கூட்டியே சொல்லிட்டீங்க இல்லையா. எங்கள் கையில் நாங்கள் வச்சிருக்கிற வேதத்தில் அவ்வளவும் இருக்குது. பார்க்குறதும் பார்க்காததும் எங்கள் தப்பு. தகப்பனை கிருபைதாரும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நீர் வார்த்தைகளை பேசினதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஒரு பக்கம் பரலோகத்தின் சந்தோஷங்களுக்கு உள்ளத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் எங்களுக்கு தாகமும் பாரமும் கண்ணீரும் வரத்தக்கதாக நைட்டில் எங்களை தூங்க விடாதீங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று எழுதியிருக்கிறதே. தகப்பனே கிருபை கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க, உங்கள் வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லாமா தேவ பிள்ளைகளே? என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. நல்ல அந்த ஸ்லோகனை மறக்காதீங்க. அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் யுவர் லைஃப், இஃப் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் நாட் லாக்ட் அப் இன் இன்விசிபிள் கேஜஸ், யூ ஆர் அ பிளெஸட் பர்சன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த வாரம் மூணை செக் பண்ணிகிட்டே வாங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறையிருப்பு இல்லைடான்னா ரொம்ப சந்தோஷம். God bless you. Hallelujah. God bless you. God bless you.